Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala ashrafil mursalin wa ala alihi wa sahbihi wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin wa ba'du. மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தஃப்சீர் அமர்விலே நாங்கள் சூரத்து நிசாவுடைய 7வது வசனத்தை பார்க்க இருக்கிறோம். சூரத்து நிசாவிலே அல்லாஹு தஆலா 7வது வசனத்திலே சொத்துரிமை அல்லது வாரிசுரிமை சம்பந்தமான ஒரு அடிப்படையான விஷயத்தை விளங்கப்படுத்துகிறான். அதனை இப்படி அந்த வசனம் சொல்கிறது: லிர் ரிஜாலி நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன் வலின் நிசாஇ நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன் மிம்மா கல்ல மின்ஹு அவ் கஸுர் நஸீபம் மஃப்ரூதா. ஸதகல்லாஹுல் அஸீம். இதுதான் நாங்கள் எடுத்திருக்கிற ஆயத். இந்த ஆயத்துடைய மொழிபெயர்ப்புக்கு வருவதற்கு முன்பதாக ஆயத் கையாண்டிருக்கின்ற சில சொற்பிரயோகங்களை புரிஞ்சு கொள்வது சரியாக இதனை விளங்கிக் கொள்வதற்கு உதவியாக அமையும். அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திலே லிர்ரிஜாலி நஸீபுன் என்று சொல்லி காட்டுகிறார். நஸீபுன்னு சொன்னால் பங்கு, போர்ஷன், அதாவது சொத்துக்களில் வழங்கப்படுகின்ற அந்த பங்குக்கு தான் நஸீபுன்னு சொல்றது இந்த இடத்துல. எனவே லிர்ரிஜாலி நஸீபுன், ஆண்களுக்கு ஒரு பங்கு இருக்கிறது. அதே ஆயத்தில் மிம்மா தரக்க அல் வாலிதானி வல் அக்ரபூன, அல் வாலிதான்ட பெற்றோர், அக்ரபண்டா மிக நெருக்கமான உறவினர். அல் அக்ரபூன பன்மையாக அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறான், மிக நெருக்கமான உறவினர்கள். பெற்றோரும் நெருக்கமான உறவினர்களும் மிம்மா தரக்க, தரக்கன்னு சொன்னால் விட்டு சென்றான், விட்டு சென்றவற்றிலே ஆண்களுக்கு நஸீபுன் ஒரு பங்கு இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா இந்த ஆயத்திலே சொல்லி காட்டுகிறார். அதே மாதிரி திரும்ப அதே ஆயத்திலே தொடர்ந்து சொல்லி காட்டுகிறான், வலின் நிசாஇ நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன். நிசான்னு சொன்னால் பெண்கள். சூரத்து நிசா என்ற அந்த பெண்கள் என்ற தலைப்பில் அமைந்திருக்கின்ற சூறாவில் தான் இந்த ஆயத்தும் அமையப்பட்டிருக்கிறது. எனவே நிசா என்று சொன்னால் பெண்கள், ரிஜால் என்ற சொல்லுக்கும் எதிர்ச்சொல். பெண்களுக்கும் நஸீபுன் ஒரு பங்கு இருக்கிறது. மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன், பெற்றோரும் மிக நெருக்கமான உறவினர்களும் விட்டு செல்கின்ற சொத்துக்களிலே பெண்களுக்கும் பங்கு இருக்கிறது. மிம்மா கல்ல மின்ஹு அவ் கஸுர, அவ்வாறு விட்டு செல்கின்ற சொத்து குறைவாக இருந்தாலும் அல்லது கூடுதலாக இருந்தாலும். கஸுர என்றால் அதிகமாக இருந்தது, கல்ல என்றால் குறைவாக இருந்தது. எனவே குறைவாக இருந்தாலும் கூடுதலாக இருந்தாலும் பெற்றோரும் உறவினர்களும் விட்டு செல்கின்ற சொத்துக்களிலே ஆண்களுக்கும் பங்கு இருக்கிறது, பெண்களுக்கும் பங்கு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா நஸீபன் மஃப்ரூதா, திரும்பவும் நஸீப் என்ற சொற்பிரயோகத்தை அல்லாஹு தஆலா கையாண்டிருக்கிறான். 3 முறை நஸீபுன் என்ற சொற்பிரயோகம் ஒரே ஆயத்தில் திரும்ப திரும்ப வருவதனை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது நஸீபன் என்ற பங்கு, மஃப்ரூத் அரபிலே உங்களுக்கு தெரியும், ஃபரத என்றால் விதியாக்கினான். எனவே ஃபர்தான தொழுகைகள் நாங்கள் சொல்கிறோம். மஃப்ரூத் என்றால் விதியாக்கப்பட்ட அல்லது கடமையான ஒரு பங்கு, கண்டிப்பான ஒரு பங்கு. அவர்கள் விட்டு செல்கின்ற சொத்து குறைவாகவோ கூடுதலாகவோ இருந்தாலும் ஆண்களுக்கும் வழங்கப்பட வேண்டும், பெண்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்ற கருத்துப்பட அல்லாஹு தஆலா சூரத்து நிசாவிலே இப்படி சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த சூரத்து நிசாவுடைய 7வது ஆயத், லிர்ரிஜாலி நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன், பெற்றோரும் பிள்ளைகளும் பெற்றோரும் உறவினர்களும் விட்டு செல்கின்ற சொத்திலே ஆண்களுக்கு பங்கு இருக்கிறது. வலின் நிசாஇ நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன், பெற்றோரும் உறவினர்களும் விட்டு செல்கின்றவற்றிலே பெண்களுக்கும் பங்கு இருக்கிறது. மிம்மா கல்ல மின்ஹு அவ் கஸுர, அது குறைவாக இருந்த போதிலும் அல்லது கூடுதலாக இருந்த போதிலும் நஸீபன் மஃப்ரூதா, ஒரு கண்டிப்பான அல்லது விதிக்கப்பட்ட ஒரு பாகம் அல்லது பங்கு இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா இந்த ஆயத்திலே சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஆயத்தை பார்த்த உடனே சாதாரணமாக எவருக்கும் புரிகின்ற ஒரு விடயம் என்னவென்றால், சொத்தோடு சம்பந்தப்பட்ட, அதுவும் குறிப்பாக மரணிக்கிற நேரம் ஒருவர் விட்டு செல்கின்ற சொத்துக்களை
எப்படி யாருக்கு வழங்க வேண்டும் என்பது சம்பந்தமாக பேசுகின்ற வசனமாக அமைந்திருப்பதனை சாதாரணமாக நேரடியாக பார்க்கின்ற பொழுதே எம்மால் புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கும். அந்த வகையிலே இந்த ஆயத்துடைய கட்டமைப்பையும் நுணுக்கமான சொற்பிரயோகங்களையும் பார்க்கிறது முக்கியமாக இருக்கும். சூரத்து நிசா எல்லாவற்றுக்கும் முன்பதாக சூரத்து நிசாவை பொறுத்தவரை அல்லாஹு தஆலா மதீனாவில் இறங்கின ஒரு சூறாவாக இருக்கின்ற அந்த சூறாவிலே பல சட்டங்களை அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறார். அதாவது ஒரு குடும்ப வாழ்வோடு சம்பந்தப்பட்ட, இந்த திருமண வாழ்வோடு சம்பந்தப்பட்ட, குறிப்பாக சொத்துரிமையோடு வாரிசுரிமையோடு சம்பந்தப்பட்ட, அனாதைகளோடும் அனாதைகளுடைய சொத்துக்களோடும் சம்பந்தப்பட்ட என்று பல முக்கியமான நுணுக்கமான துல்லியமான சட்டங்களை அல்லாஹு தஆலா சூரத்து நிசாவில் மிக விரிவாகவே சொல்லியிருக்கிறார். 176 ஆயத்துக்களை கொண்ட ஒரு பெரிய சூறாவாக சூரத்து நிசா இருக்கிறது. கண்டிப்பாக ஒவ்வொருவரும் படிக்க வேண்டிய சூறாவாகவும் அது இருக்கிறது. ஏன்னா இந்த சூறாவில் அல்லாஹு தஆலா பல மனிதன் வாழ்வோடு சம்பந்தப்பட்ட, தனிப்பட்ட குடும்ப சொத்தோடு சம்பந்தப்பட்ட எத்தனையோ சட்டங்களை மிகவும் தெளிவாக சூரத்து நிசாவிலே சொல்லியிருக்கிறார். 176 ஆயத்துக்களை கண்ட இந்த சூறாவிலே ஒரு 5 அல்லது 6 வசனங்களிலே மரணிக்கின்ற பொழுது விட்டு செல்கின்ற சொத்துக்களை எப்படி அவர்களது வாரிசுகளுக்கு மத்தியில் பகிரப்பட வேண்டும் என்பது சம்பந்தமாக மிக தெளிவாக அல்லாஹு தஆலா இந்த சூறாவிலே மாத்திரம் விளங்கப்படுத்தியிருக்கிறார். ஆயாத்துல் மவாரிஸ் அல்லது ஆயாத்துல் மீராஸ் என்று சொல்லப்படுகின்ற வாரிசுரிமை சொத்தோடு சம்பந்தப்பட்ட குரானிய வசனங்கள் அல்லாஹு தஆலா சூரத்து நிசாவிலே மாத்திரம்தான் விளங்கப்படுத்தியும் இருக்கிறார். அதிலே நாங்கள் இப்போது எடுத்திருக்கின்ற 7வது வசனமாக இருக்கலாம், அதுக்கு பின்னால் வருகின்ற 11, 12, 13, 14 அடங்கலான வசனங்கள், பிறகு சூரத்து நிசாவுடைய 176வது ஆயத்து. இந்த 5 அல்லது 6 ஆயத்துக்களும் மிக தெளிவாக வாரிசுரிமை சொத்தென்றால் என்ன, வாரிசுகள் என்பவர்கள் யார், ஒரு சொத்துக்கு வாரிசாக வர வேண்டும் என்றால் இருக்க வேண்டிய நிபந்தனைகள் என்ன, அந்த சொத்து எப்போது பிரிக்கப்பட வேண்டும், எந்த ஒழுங்கில் அது பகிரப்பட வேண்டும், அப்படி பிரிக்கிற உரிமை யாருக்கு இருக்கிறது, குர்ஆன் சொல்லுகின்ற பிரகாரம் சொத்துக்களை பிரிப்பது சுன்னத்தா அல்லது வாஜிபா, சொத்துக்களை வாரிசு சொத்துக்களை முறையாக பிரிக்கின்ற பொழுது அவர்களுக்கு கிடைக்கின்ற உலக மறுமை விளைவுகள் என்ன, அதனை சரியாக பிரிக்க தவறுகின்ற பொழுதோ அல்லது அநியாயங்கள் நடைபெறுகின்ற பொழுதோ அதற்கு கிடைக்கின்ற தண்டனைகள் என்று அல்லாஹு தஆலா சூரத்து நிசாவிலே இந்த 7வது ஆயத்து முதல் 14வது ஆயத்து வரும் வரைக்கும் இப்படி பல பகுதிகளை தெளிவாகவும் மிக விரிவாகவும் சொல்லியிருக்கிறார். எந்த விதமான கருத்து வேறுபாடுகளுக்கும் உட்படாத வகையிலே கணித ஒழுங்குகளின் அடிப்படையில், பின்னங்களின் அடிப்படையில் மிக தெளிவாக பங்குகளை எல்லாம் வரையறுத்து, வாரிசுகளை எல்லாம் வரையறுத்து அல்லாஹு தஆலா இந்த பகுதியிலே சொல்லி காட்டுகிறார். எனவே சூரத்து நிசாவில் அல்லாஹு தஆலா ஒரு முஸ்லிமுடைய வாழ்வு எந்த சந்தர்ப்பத்திலும் குழப்பத்தோடு கூடியதாக இருக்கக்கூடாது. ஒரு மனிதனை பொறுத்தவரையில் பிறக்க முன்பது முதல் வாழுகின்ற அந்த காலப்பிரிவு உட்பட மரணித்ததன் பிறகும் அவனோடு சம்பந்தப்பட்ட எல்லா வகையான வழிகாட்டல்களையும் குர்ஆனிலும் சுன்னாவிலும் எமக்கு மிக தெளிவாக பார்க்க முடியும். அதுதான் இஸ்லாத்துடைய சிறப்பம்சமாக இருக்கிறது. பிறக்க முன்னர் முதல், பிறந்து வாழுவது முதல், பிறந்ததன் பிறகு கூட அந்த குறிப்பிட்ட மனிதன் அடக்கம் செய்யப்படும் வரைக்கும், பிறகு அந்த குறிப்பிட்ட மனிதன் விட்டு செல்கின்ற சொத்துக்கள் பிரிக்கப்படும் வரைக்கும், அவரது பிள்ளைகளோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம், கடன்களோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம், எல்லாமே அல்லாஹு தஆலா அல்லது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் தெளிவாக விளங்கப்படுத்தியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அந்த ஒழுங்கில் தான் ஒரு மனிதனை பொறுத்தவரையிலே உலகத்தில் வாழுகின்ற பொழுது சொத்துக்களை அவன் சம்பாதிக்கிறான், சேர்க்கிறான், அது அன்பளிப்பாக பெற்றுக்கொள்கிறான், உழைப்பு கூடாக பெற்றுக்கொள்கிறான், ஏதோ முறையாக ஹலாலாக எத்தனையோ உத்திகளை கையாண்டு மனிதர்கள் உலகத்திலே பொருள் தேடுகிறார்கள், உழைக்கிறார்கள், சொத்துக்களை சேர்க்கிறார்கள். இஸ்லாமும் அதனை தூண்டி இருக்கிறது, அதனை கடுமையாக இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கிறது. பொருள்களை சம்பாதிக்க வேண்டும், குறிப்பாக ஆணாக இருந்தால் சம்பாதிப்பது ஒரு கடமையாக சொல்லியிருக்கிறது. அது ஒரு மிக பெரும் இபாதத் என்று இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்தி இருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்விலே உழைப்பு என்பது, முயற்சிகள் என்பது, பொருளாதாரம் என்பது ஒரு மிக முக்கியமான ஒன்றாக இஸ்லாம் சொல்லி இருக்கிறது.
குர்ஆனும் சுன்னாவும் அதுக்கு சம்பந்தமாக நிறையவே வழிகாட்டல்களை தந்திருக்கின்றன. அப்படி இருக்கின்ற பொழுது மனிதன் உலகத்திலே தனது வாழ்வை கொண்டு செல்வதற்காக, தனது குடும்பத்தை கௌரவமாக வாழ வைப்பதற்காக, தனது பெற்றோர்களை கவனிப்பதற்காக, குடும்ப உறவினர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக, அதே நேரம் இஸ்லாம் சொல்லுகின்ற நிறைய வணக்க வழிபாடுகளை கூட, ஜகாத்தா இருக்கலாம், ஹஜ்ஜுகளா இருக்கலாம், இப்படியான வணக்க வழிபாடுகளை கூட செய்வதற்கு இந்த சொத்து அல்லது பொருள் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. சமூகத்துக்கான பங்களிப்புகளை செய்வதற்கு கூட இந்த செல்வம் பெரிய முக்கியத்துவம். இப்படியான பல காரணங்களால் ஒரு நிலைபேறான ஒரு குடும்பத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்றால் கூட இந்த பொருளாதார முக்கியத்துவம் பெறுகிறது. இதன் காரணமாக மனிதன் உழைக்கிறான். உழைக்கக்கூடிய உணர்வும் அவனுக்குள்ளால் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதற்கான எல்லா வகையான மோட்டிவேஷனும் அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதை கேட்டால் பூமியும் உலகமும் படைக்கப்பட்டிருப்பதாக குர்ஆன் சொல்கிறது. எனவே பொருள் தேடுவது என்பது இஸ்லாத்தை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரும் விவாதத்தாக, ஒரு வணக்க வழிபாடாக, தவிர்க்க முடியாத அம்சமாக அதனை இஸ்லாம் பார்த்திருக்கிறது. இப்படியாக மனிதன் உலகத்திலே பொருள் தேடி உழைத்து முயற்சிகளை எல்லாம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே எப்படியோ அவன் ஒரு முடிவை காண்கிறான். அவனுக்கு திடீரென்றோ ஏதோ ஒரு ஒழுங்கிலோ அவனுக்கு மரணம் வருகிறது, மௌத்து வருகிறது. இந்த நேரத்திலே அவன் சம்பாதித்த சேர்த்த எத்தனையோ வகையான செல்வங்கள் காணப்படும். நேரடியாக பணமாக இருக்கலாம், அல்லது ஏனைய சொத்துக்களாக இருக்கலாம், ஏனைய உரிமைகளாக இருக்கலாம், அவர் பெற்றிருக்கிற சில உரிமைகள் ரைட்ஸுகளாக இருக்கலாம், அவருக்கு வர வேண்டிய விடயங்களாக இருக்கலாம், அவர் கொடுக்க வேண்டிய கடன்களாக இருக்கலாம் என்று மனிதனுடைய மரணத்தை தொடர்ந்து அவர் விட்டு செல்கின்ற எத்தனையோ விடயங்கள் இருக்கின்றன. சொத்தோடு சம்பந்தப்பட்ட, செல்வத்தோடு சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் திடீரென்று விட்டு செல்வார். பிறகு அவரோடு சம்பந்தப்பட்ட உறவினர்கள் இருக்கிறார்கள் அல்லது வாரிசுகள் இருக்கிறார்கள். யார் அவருக்கு வாரிசாக வருவார்? தாய் இருக்கிறார், தகப்பன் இருப்பார், ஹஸ்பண்ட் அல்லது மனைவி இருப்பார், பிள்ளைகள் இருப்பார்கள், சகோதர சகோதரி இருப்பார்கள். இப்படியான வாரிசு வட்டம் ஒன்று இருக்கிறது. எனவே ஒரு பக்கம் சொத்து இருக்கிறது, பல வகையான செல்வங்கள் இருக்கலாம், அது குறைவாகவும் இருக்கலாம், கூடுதலாகவும் இருக்கலாம், நாங்கள் பின்னால் பார்க்க வேண்டும். அதே நேரம் வாரிசுகளும் இருக்கிறார்கள். இப்படியான நேரத்தில் ஒரு மரணத்து பேத்திருக்க, திடீரென்று ஏதோ மரணத்து பேத்திருக்கிறார். இப்பொழுது இந்த மனிதன் நிலைமை என்ன? இதை இஸ்லாம் எப்படி பார்க்கிறது? குர்ஆன் இதை எப்படி வழிகாட்டுகிறது? அதற்கான மிக தெளிவான ஒரு வழிகாட்டலை அல்லாஹு தஆலா சூரத்து நிசாவில் மிக தெளிவாக, கருத்து வேறுபாடுகள் எதுக்கும் இடம்பாடின்றி சொல்லியிருப்பதனை நாங்கள் பார்க்கிறோம். அதனைத்தான் இந்த ஆயத்திலே நாங்கள் சொல்கிறோம். இப்பொழுது நீங்கள் இந்த ஆயத்தை ஓதி பார்த்தால், லிர்ரிஜாலி நஸீபு மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன். அப்போ எனவே நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது பெற்றோர்கள் விட்டு செல்கின்ற சொத்து. பெற்றோர் என்று வந்திருக்கு. வாலிதான்னு சொன்னால் தாயும் தகப்பனும். வாலிதன்றான் தந்தை, வாலிதான்றார் தாய். எனவே வாலிதான்னு சொல்லும்போது தந்தையும் தகப்பனும். ஒன்றே தந்தையை விட்டு செல்கின்ற சொத்துக்கள். தந்தை மூத்தாய் போகிறார், அவருக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள். அல்லது தாய் வர்ணிக்கிறார், அவருக்கு சொத்து இருக்கிறது, அவருக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள். எனவே தாய் தகப்பன் விட்டு செல்கின்ற சொத்து. அல்லது அல்லாஹ்ரபூன், தாய் தகப்பன் அல்லாதே உறவினர்கள், சகோதரர்கள் சகோதரிகள் என்று வரக்கூடிய ஹஸ்பண்ட் அல்லது வைஃப், இப்படி விட்டு செல்கின்ற இவர்கள் விட்டு செல்கின்ற சொத்திலே கண்டிப்பாக ரிஜால் ஆண்களுக்கு ஒரு பங்கு இருக்கிறது. அதே போன்று நிசா பெண்களுக்கும் ஒரு நசீபுன் ஒரு பங்கு இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா பங்குகளை பற்றி விரிவாக சொல்லாமல் இந்த சூரத்து நிசாவுடைய 7வது ஆயத்திலே பங்கு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது. அது குறைவாக இருந்தாலும் கூடுதலாக இருந்தாலும் நசீபன் மஃப்ரூதா, கண்டிப்பான கடமையான ஒரு பங்கு இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா வலியுறுத்தி சொல்லுவதனை இந்த ஆயத்திலே நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த ஆயத்துடைய நுணுக்கமான அந்த சொற்பிரயோகங்களையும் கட்டமைப்பையும் பார்க்குற நேரத்தில் முதலாவது இங்கே அல்லாஹ் தஆலா கையாண்டு இருக்கிறான் மிம்மா தரக்க என்ற சொற்பிரயோகம் ஒன்றை. மிம்மா தரக்க, தரக்கன்னு சொன்னால் விட்டு சென்றான். மிம்மா தரக்கன்ற விட்டு செல்கின்ற வட்டிலே, அதாவது ஒரு வஃபாத்தாகிற நேரம் விட்டு செல்கின்ற சொத்து. இந்த பிரயோகத்து கூடாக நிறைய விஷயங்கள் அல்லாஹ் தஆலா சொல்ல வருகிறார். முதலாவது சொல்ல வருகின்ற விடயம் என்னவென்றால், மனிதன் தான் வைத்திருக்கும் சொத்துக்களுக்கு தற்காலிக உரிமை கொண்டவன் என்பதுதான் தரக்க என்ற சொல்லுடைய முதலாவது கருத்து. ஒருவர் என்னதான் உழைப்பு செஞ்சாலும், முயற்சிகளை செஞ்சாலும், எவ்வளவுதான் சொத்துக்களை சம்பாதித்தாலும், திரட்டினாலும், சேமித்தாலும், பதுக்கினாலும், சேர்த்து வச்சாலும், ஒரு நாளும் அந்த சொத்துக்களுக்கு நிலையான சொத்துரிமை கொண்டவராக,
அந்த குறிப்பிட்ட மனிதன் இருக்கப் போவதில்லை. ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். எந்த மனிதனாக இருந்தாலும் உலக வரலாற்றில் எங்கேயுமே எங்களுக்கு பார்க்க முடியாது. பெண்ணாம்பெரும் கோடீஸ்வரர்களாக, மில்லியனர்ஸ்களாக, பில்லியனர்ஸ்களாக இருந்த எத்தனையோ பேர் அப்படியே சொத்துக்களை விட்டு சென்றார்கள். அதுக்கு வரலாறே சான்று. குர்ஆனும் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது, உலகமும் பொதுவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. எனவே குறிப்பிட்ட வாழுகிற காலத்தில் மாத்திரம் அவரது சொத்தாயிருக்கும். எனவே தரக்கு என்ற அந்த குர்ஆன் சொல்லுகின்ற பிரயோகம் என்றால், எவர் எந்த சொத்தை சம்பாதித்திருந்தாலும் சேர்த்திருந்தாலும் எந்த அளவு சேர்த்திருந்தாலும் அது விட்டு செல்லக்கூடியவை என்ற பிரயோகத்துக்கூடாக அந்த சொத்துக்கு உரிமையாளர் தற்காலிக உரிமையாளர் மாத்திரமே. எனவே வாழ்வு திடீரென்று முடிந்துவிடும். சொத்து இன்னொருவருக்காக மாறும். வஃபாத்தாயின் உடனே மற்றொருவருக்கு மாறும். விட்டு செல்கின்ற அந்த பிரயோகத்தை தான் அல்லாஹ் தான் இங்கே பயன்படுத்துகிறார். ஏன்னா அந்த சொப்பிரயோகத்துக்கு உங்களுக்கு தெரியும், சொத்துக்களை சம்பாதிக்கிற நேரம், சேர்த்து கொண்டு போகிற நேரங்களில் மனிதன் பொதுவாக சொத்துக்கள் மீது அளவு மீறிய பற்று கொண்டு, ஆசை கொண்டு, சில பொழுது வரையறைகளை எல்லாம் மீறி, இன்னும் சில பொழுது அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்து ஏமாற்றி அவர்களது மானத்தை சீரழித்து சில நேரங்களில் சொத்துக்களை சம்பாதிக்கிற நிலவார பிழையான வழிமுறைகளை கையாண்டு சில நேரங்கள் செல்வங்களை ஈட்டுகின்ற ஒரு சந்தர்ப்பம் மனிதனுக்கு வார. இப்படி மனிதனை பொறுத்தவரை சொத்து சம்பாதிக்கிற நேரங்களில் வரையறைகளை மீறி ஏதோ அவன் உலகத்தில் நிரந்தரமாக வாழ போகிறான் என்ற மாதிரி ஒரு ஃபீலிங் சில நேரம் மனிதனுக்கு வரும். சூரத்துல் ஹுமஸாவில் கூட அல்லாஹ் தஆலா இதனை சொல்லி காட்டுறான், யஹ்ஸபு அன்ன மாலஹு அஹ்லதா. சில நேரம் மனிதன் நினைக்கிறான் அன்ன மாலஹு அஹ்லதா, அவனிடம் இருக்கின்ற அந்த செல்வம், அந்த சொத்து அல்லது பணம், அஹ்லதஹு, அவனை நிரந்தரமாக வாழ வைக்கும் என்று அந்த மனிதன் நினைக்கிறான். சில பொழுது எல்லாரும் இல்லை, சில நேரம் அவனிடம் இருக்கிற சொத்துக்கள் தான் தன்னை வாழ வைக்கும் என்று நினைக்கிறான். எனவே அது கேட்டால் போல் அவன் என்ன செய்கிறான், எப்படியாவது சம்பாதிக்க வேண்டும் நினைக்கிறான். எனவே இந்த மிம்மா தரக்க என்ற சொப்பிரயோகத்துக்கூடாக அல்லாஹ் தஆலா என்ன சொல்ல வருகிறான் என்றால், மனிதன் என்ன சொன்னாலும், என்னதான் பெரும் கோடீஸ்வரனாக இருந்தாலும் கூட அவன் இந்த சொத்தை தொடர்ந்து வைத்திருப்பதில்லை, கண்டிப்பாக தன்னிடமிருந்து போய்விடும். தரக்க என்ற சொப்பிரயோகத்தை அல்லாஹ் தஆலா கையாண்டுகிறான். எனவேதான் இஸ்லாமிய வாரிசுரிமை சட்டத்திலே இந்த பாடத்துக்கு ஒரு பேர் என்னென்றால் அத்தரிக்காத் என்று சொல்வார்கள். அத்தரிக்காத், மீராஸ் என்று சொல்வார்கள். வாரிசுரிமை சம்பந்தப்பட்ட இந்த பாடத்துக்கு மீராஸ், வாரிசுரிமையாக விட்டு செல்கின்ற மீராஸ் என்ற இதுதான். வாரிசுகளுக்கு மத்தியில் சொத்துக்களை பகிரப்படுகின்ற சொத்து அல்லது தரிக்காத்தனை விட்டு செல்பவை. அத்தரிக்காத் இந்த தரக்க என்ற சொப்பிரயோகத்தில் தான் வந்துச்சு. அதாவது விட்டு செல்கின்ற சொத்துக்கள். திரும்ப அல் ஃபராயிதுன்னு சொல்லுகின்ற இன்னொரு பிரயோகம் இருக்கிறது. அது கண்டிப்பாக குர்ஆனும் சுன்னாவும் சொல்லுகின்ற ஒழுங்கின் படி தான் அந்த சொத்துக்கள் பகிரப்பட வேண்டும், பிரியப்படுகிறார். எனவே தரக்க என்ற பிரயோகத்துக்கூடாக சொத்தின் உண்மையான உரிமையாளன் அல்லாஹு தஆலா மாத்திரமே என்ற கருத்து மிக உறுதியாக தெளிவாகிறது. ஏனைய இவர்களுக்கு, மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா தற்காலிகமாக கொடுத்திருக்கிறார், ஏதோ ஒரு ஒழுங்கில் கொடுத்திருக்கிறார். அவர்கள் பெற்றிருக்கிற திறமையின் காரணமாக என்று சொல்லத்துக்கும் இல்லை, அறிவின் காரணமாக என்று சொல்றதுக்கும் இல்லை, ஏதோ ஒரு வகையில் மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஏதோ ஒரு ஒழுங்கிலே இந்த செல்வத்தை பகிர்ந்தளித்து இருக்கிறார். எனவே உண்மையான ஒரு உரிமையாளனாக அல்லாஹ் இருந்து கொண்டு சொத்துக்களை கொடுத்து வைத்திருக்கிறான். எனவே இது நிரந்தரமானதல்ல, கண்டிப்பாக அது விட்டு செல்கிற கையில் இருக்கிறது பேய்த்திரும். ஒன்றோ மரணிக்கிற நேரம் போய்விடும், அல்லது மரணிக்க முன்பதாகவே சொத்துக்கள் சில நேரம் லொஸ்ட் என்ற பேரிலே அழிந்து போயிடும், அல்ல போய்விடும். இது இந்த சொத்துக்குடைய தன்மை. ரெண்டாவது தரக்க என்ற சொற்பிரயோகம் மரணத்தை நினைவுபடுத்துகின்ற ஒரு பிரயோகமாகவும் இருக்கிறது. ஒரு மரண சிந்தனையும் அது தருகிறது. இப்போ செல்வத்தில் மூழ்கி இருக்கிற நேரத்தில் ஒரு மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும், தன்னை மரணமும் துரத்தி கொண்டு இருக்கிறது. சம்பாதித்து கொண்டு வார நேரமே திடீர்னு வஃபாத்தாயிடுவார். நிறைய தேவைகள் எல்லாம் இருக்க, அடைவுகள் எல்லாம் இருக்க திடீர்னு வைத்துடுவார். அது உலக வாழ்வுடைய இயல்பான விடயம். அது அந்த கருத்தை அல்லாஹ் தரக்க என்ற பிரயோகத்துக்கு கூட உணர்த்துகிறார். திரும்ப அல்லாஹ் தஆலாவுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாக்கள்ல 99 உண்டு அல் வாரிஸ், வாரிசாக இருப்பவன். பொதுவாக ஒரு வஃபாத்தாகி விட்டால் அவருக்கு வாரிசாக வருபவர்களுக்கு தான் அல் வாரிஸ் என்ற பிரயோகத்தை அல்லாஹ் தஆலா நாங்கள் குர்ஆன்லையும் பார்க்கலாம், பொதுவாகவும் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் அதே குர்ஆனில் அல்லாஹ் தஆலா அல் வாரிசாக வருகிறான் என்றால் கடைசியாக அனைத்தும் அவனுக்கே சொந்தமாக மாறும். தற்காலிகமாக வழங்கப்பட்டிருக்கிற சொத்துக்கள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தமாக மாறும் என்ற கருத்தில் அல்லாஹ் தஆலா அல் வாரிஸ் வருகிறான்.
உண்மையான சொத்துரிமையான அல்லாஹு தாலாவால் தங்களுக்கு தற்காலிகமாக தரப்பட்ட ஒரு சொத்து தான் மரணத்தின் போது விட்டு செல்லப்படுகிறது என்ற அந்த சிந்தனையை தான் இந்த ஆயத்து கூட அல்லாஹு தாலா சொல்ல வருகிறார் என்பது முதலாவது இந்த ஆயத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற மிம்மா தரக்கு என்ற நுணுக்கமான சொற்பொழியம் உணர்த்துகின்ற விடயம். இரண்டாவது விடயம், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்று அல்லாஹு தாலா இங்கே பிரத்யேகமாக சொல்லியிருக்கிறான். பிரத்யேகமான செப்பரேட்டாக சொல்லியிருக்கிறான். அதை என்ன சொல்ல வருகிறது என்றால், குர்ஆனை நீங்கள் பார்க்கலாம், பொதுவாக ஆண்கள் பெண்கள் என்று வேறு வேறு சட்டங்களை சொல்கிற வசனங்கள் மிச்சம் குறவு. பொதுவாக உங்களுக்கு தெரியும், யாயுல்லதீன ஆமனு விசுவாசிகளே என்று அல்லாஹு தாலா பொதுவாகத்தான் அல்லாஹு தாலா விളിக்கிறான். அதில் ஆண்களும் அடங்குவார்கள், பெண்களும் அடங்குவார்கள். அகீமுஸ்ஸலா, நீங்கள் தொழுகையை சரியாக நிறைவேற்றுங்கள் என்று சொன்னால் அதிலே ஆண்களை விழித்து நேரடியாக பேசுவது போன்றிருந்தாலும் அது நுள்ளால் பெண்களையும் சேர்த்து தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அப்படி குர்ஆனிலே பொதுப்படையாக வருகின்ற வசனங்கள் ஆண்களையும் பெண்களையும் சேர்த்து குறிக்கும். ஆனால் ஒரு சில சந்தர்ப்பங்களில், ஒரு சில இடங்களில் மாத்திரம் ஆண்களை வேறாகவும் பெண்களை வேறாகவும் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார். அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் தான் இப்போது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற சூரத்து நிசாவுடைய 7வது ஆயத். அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? லிர்ரிஜாலி நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல்லக்ரபூன். பெற்றோரும் உறவினர்களும் விட்டு செல்கின்ற வட்டிலிருந்து ஆண்களுக்கு பங்கு இருக்கிறது, ஆண்களுக்கு பங்கு இருக்கிறது. திரும்பவும் அல்லாஹ் தஆலா வலின் நிசாயி என்று சொல்லி போட்டு பெற்றோரும் பிள்ளைகளும் விட்டு செல்கின்ற சொத்திலே பெண்களுக்கும் பங்கு இருக்குன்னு தனியாக சொல்லி காட்டுகிறார். அப்போ எனவே அல்லாஹ் தஆலா இந்த சொத்துரிமையோடு கூடாக ஒரு மிகப்பெரிய உண்மை ஒன்றை, இந்த சொத்துரிமையோடு சம்பந்தப்பட்ட அடிப்படையான ஒரு சட்ட பிரச்சனை ஒன்றை இந்த ஆயத்துடைய பிரயோக நுணுக்கங்கள் கூடாக விளங்கப்படுத்துவதை நாங்கள் பார்க்கலாம். இந்த ஆயத்திறங்கின அந்த காலத்தை நாங்கள் பின்னால் பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த அரபு தீபகற்பத்திலே பெண்கள் நியாயமான அளவு புறக்கணிக்கப்பட்டார்கள், சொத்துக்கள் எதுவும் வழங்கப்படவில்லை, அவர்களுக்கு சொத்து உரிமை ஒன்றே வழங்கப்படவில்லை. இப்படியான ஒரு சந்தர்ப்பத்திலே இருக்கிற நேரத்திலே ஒதுக்கப்பட்டிருந்த பெண் சமூகமும் இருந்த பொழுதோ அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொத்தை பற்றி சொல்லுகிற நேரத்தில் ஆண்களுக்கு உரிமை இருக்கிறது, லிர்ரிஜாலி, பெண்களுக்கும் உரிமை இருக்கிறது என்று சொல்லி ரெண்டு சாராரையும் சமப்படுத்தினார். இந்த சம உரிமை, சொத்துலே உரிமை இருக்குன்னு சொல்லி சொத்தை சம உரிமையாக அல்லாஹ் தஆலா மாற்றிருக்கிறார். எனவே அந்த ஜெண்டர் இஷ்யூ எதனையும் ஏற்படுத்தாமல் இந்த பால் வேறுபாடு அடிப்படையாக கொண்டு சொத்துக்களை புறக்கணிக்கிற அல்லது பாதிக்கிற என்ற கருத்தை எல்லாத்தையும் உடைச்சி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொத்துரிமை இருக்கிறது என்று குர்ஆன் சொன்னது தான் உலகத்துக்கு இந்த கிறிஸ்துக்கு பின் இந்த 7ஆம் நூற்றாண்டிலே இந்த ஆயத் இறங்குகின்ற பொழுதுதான் அந்த சொத்துரிமை சம்பந்தமான ஆண் பெண் இருபாலாருக்கும் சொத்துக்கு உரிமை உண்டு என்று சொன்ன அந்த வசனம் உலகத்துக்கு ஒரு பெரிய ஒரு செய்தியை சொன்னது. அதுவரைக்கும் ஆண்களுக்கு மாத்திரமே மரணித்தொருவர் விட்டு செல்கின்ற சொத்துக்கள் பகிரப்பட வேண்டும், பீர்க்கப்பட வேண்டும், ஆண்கள் மாத்திரத்தான் கவனிக்கப்பட வேண்டும், அவர்கள் தான் சம்பாதிக்கிறார்கள், அவர்கள் தான் இவர்களை பார்க்கிறார்கள், அவர்களுக்கு தான் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி இருந்த அந்த கலாச்சாரத்தை முழுமொத்தமாக உடைத்து ஆண் பெண் ரெண்டு சாராருக்குமே உண்டு என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு மனித உரிமை, சொத்து உரிமை ஒன்று அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துடைய நுணுக்கமான பிரயோகத்துக்கூடாக செப்பரேட்டாக சொன்னான். கருத்து வேறுபாடுகளே இல்லை. அல்லாஹ்வுக்கு இப்படியே சொல்லியிருக்கிறான், ஒரு பெற்றோரும் பிள்ளைகளும் இந்த உறவினர்களும் விட்டு செல்கின்ற சொத்துக்களிலே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பங்கு உண்டு என்று ஒரே வசனத்தில் சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படி சொல்லாமல் வேற வேற ஆண்களுக்கும் பங்குண்டு பெண்களுக்கும் பங்கு உண்டு என்று சொல்வதற்கூடாக அந்த விடயத்தை கொஞ்சம் வலியுறுத்தி சொல்லுவதை நாங்கள் பார்க்கலாம். இது 2வது இந்த ஆயத்தில் அவதானிக்கின்ற விடயம். 3வது விடயம், ஒரு வஃபாத்தாகிற நேரம் அவர் விட்டு செல்கின்ற இந்த செல்வம் என்ற அந்த விடயம், சொத்தென்ற விடயம், அது எப்படியும் இருக்கலாம். மிக சின்ன அளவும் இருக்கலாம், மிகப்பெரிய பாரிய அளவு கோடான கோடி பெருமதியான சொத்துக்களை கூட விட்டுட்டு செல்லலாம். பல கோடி பெருமதியான, குர்ஆனை சொல்லுது கசுரன்னா அதிகமான, அதை வரையறுக்க முடியாத அளவுக்கு அவருடைய சொத்துக்கள் பல இடங்கள் இருக்கும், பல நாடுகள் இருக்கும், பலரிடம் இருக்கும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சொத்தை விட்டு செல்லக்கூடியவராக இருக்கலாம். அதே நேரம் அந்த குறிப்பிட்ட ஆள் மிகவும் குறைவான எண்ணக்கூடிய மிக வரையறுக்கப்பட்ட ஒரு மிகச்சிறிய ஒரு சொத்தை விட்டு செல்லவும் அல்லாஹு ஆலம். இதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனவே மரணிக்கிற நேரம் இந்த ரெண்டுக்குமான சாத்தியப்பாடு இருக்குது, எவராக இருந்தாலும் கூட.
அது மிகச்சிறிய அளவாகவும் இருக்கும், பெரிய அளவாகவும் இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். எனவே இது ஒரு மரணிக்கிற ஒருவருக்கு நடக்க முடியுமான விஷயங்கள். யாராக இருந்தாலும் இந்த 2ஆல் ஒரு நிலையை அடைவார்கள். எனவே கண்டிப்பாக இதுக்கு ஒரு தெளிவான ஒழுங்கொண்டு வேண்டும். அவர் விட்டு செல்கின்ற சொத்துக்கு என்ன நிலைமை என்று சொல்ல வேண்டும் என்ற பின்னணியிலே அல்லாஹ் தஆலா இதை சொல்லியிருக்கிறார். 4வது நுணுக்கமாக அவதானிக்க விடயம் என்னென்றால், நசீப் என்று சொன்னது மட்டுமல்ல, நசீப் என்றால் பங்கு, போஷன். ஒரு மனிதன் சொத்திலிருந்து ஒருவருக்கு கிடைக்கிற பங்கு, அந்த போஷனை மஃபுரூதுன்னு சொல்லிக்கிறேன். மஃபுரூத் என்றால் கட்டாயமாக சொல்லிக்கிறேன். மஃபுரூதுன் என்ன ஃபர்த், யாருக்கும் அது சுண்ணத்தல்ல. விரும்பினால் அப்படி பிரிக்கலாம், விரும்பினா எப்படி பிரிக்கலாம், விரும்பினவாய் கொடுக்கலாம், அவங்க பேசிக்கொண்டு பிரிக்கலாம், அப்படி ஒன்று சொல்லாமல் நசீப்னு சொல்லிப்போட்டு மஃபுரூத். அது எப்படி என்ன, தொழுகைக்கு 4 ரகாத்து எப்படி லொஹருக்கு கடமையோ அதே போன்று சொத்துக்களை சொல்லப்பட்ட பின்னங்கள் அடிப்படையில் அந்த பங்குகளை மிக சரியாக வரையறுத்து கொடுக்க வேண்டும் என்பது நசீபன் மஃபுரூதா, கண்டிப்பான ஒரு பங்கு இருக்குதுன்னு சொல்லி அதை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். அது யாருக்கும் சுதந்திரம் இல்லை என்ற கருத்தையும் அந்த பிரயோகத்தில் நாங்கள் பார்க்குறோம். என்னை மரணித்தவரின் சொத்திலே யாருக்கும் அவர் விரும்பிய பிரகாரம் நடந்து கொள்ள முடியாது. அது அல்லாஹ் தஆலா சொன்ன பிரகாரம் மாத்திரம்தான் அது பகிரப்பட வேண்டும் என்ற கருத்தை நசீபன் மஃபுரூதா என்ற நுணுக்கமான பிரயோகம் உணர்த்துவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இதுதான் அந்த ஆயத்தில் நாங்கள் காண்கின்ற அந்த சொற்களுக்கூடாக பெறுகின்ற கருத்து. இப்பொழுது இந்த ஆயத்தை இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். ஆயத்திறங்கிய சூழலும் பின்னணியும். கண்டிப்பாக இந்த ஆயத்தை விளங்க வேண்டும் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படியான ஒரு சந்தர்ப்பத்திலே இந்த ஆயத் இறங்கியது, மக்காவிலே அரபு சமூகத்திலே இந்த சொத்து விவகாரம் எப்படி காணப்பட்டது, மக்காவிலே மதீனாவிலே பல வகையான சிந்தனை போக்குள்ளவர்கள், மதங்களை கொண்டவர்கள் இருந்தார்கள். ஒரு பக்கம் இருந்தார்கள் முஷ்ரிக்குகள், இணை வைப்பவர்கள் இருந்தார்கள். இன்னொரு பக்கம் இருந்தார்கள் யூதர்கள், மறுபக்கம் கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள், அதுவல்லாதவர்கள் இருந்தார்கள். எத்தனையோ வகையான கோத்திர மரபுகள் இருந்தன. ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு ட்ரெடிஷன் இருந்துச்சு, கஸ்டம்ஸ், பழக்க வழக்கங்கள் இருந்துச்சு. அவங்களுக்கெண்டே அந்த சொத்துக்களை பகிர்கிற ஒழுங்குல வளமைகள் இருந்துச்சு. ஏதோ ஒரு ஒழுங்கு இது, அது நியாயமாகவோ அநியாயமாகவோ உலக வரலாற்றிலே வரலாறு நெடுகிலும் ஒருவர் வஃபாத்தாகிவிட்டால் அவரது சொத்துக்கள் ஏதோ ஒரு ஒழுங்கிலே பகிர்ந்தளிக்கப்பட்டு வந்தது. குறிப்பாக இந்த அரபு தேசத்திலே கிறிஸ்துக்கு பின் 6வது 7ஆம் நூற்றாண்டுகளிலே குர்ஆன் இறங்குகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே இருந்த நடைமுறையை நாங்கள் கொஞ்சம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். இந்த ஆயத்தை சரியாக இன்னும் கொஞ்சம் விரிவாக விளங்க வேண்டும் என்றார். இது பற்றி வரலாற்றிலே நிறைய ஆய்வாளர்கள் நிறைய ஆய்வு செய்திருக்கிறார்கள். உலக வரலாற்றிலே இந்த சொத்து விவகாரம், குறிப்பாக இந்த மரணித்தவரின் சொத்துக்கள் எப்படி பகிரப்பட வேண்டும் என்பது சம்பந்தமாக அரபு சமூகத்தில், யூத சமூகத்தில், கிறிஸ்தவ சமூகத்தில், அல்லது நாங்கள் ரோம சமூகத்தில், அல்லது பாரசீக சமூகத்தில், அல்லது வேறு சீன சமூகம், இந்திய சமூகம் என்று உலகத்தில் இருக்க எத்தனையோ வகையான நாகரிகங்கள், சமூக மட்டங்களிலே இந்த சொத்து விஷயம் எப்படி பார்க்கப்பட்டு சம்பந்தமாக மிக விரிவாக, உதாரணமாக அல் முஃபஸ்ஸல் ஃபி தாரிக் அல் அரப் கபல் அல் இஸ்லாம் என்று பேராசிரியர் ஜவாத் அலி அவர்கள் எழுதப்பட்ட இஸ்லாத்துக்கு முன்னர் அரபு சமூகத்திலே உடைய நிலைமைகளை பற்றி விரிவாக விளங்கப்படுத்த அந்த நூலிலே எப்படி அந்த காலத்திலே இருந்த சமூக ஒழுங்குகள் இருந்துச்சு, அந்த காலத்தில் சொத்து விவகாரங்கள் எப்படி கையாளப்பட்டுச்சு, வாரிசு சொத்து எப்படி பகிரப்பட்டு சம்பந்தம் மிக விரிவாகவே அந்த நூல் ஆய்வு செய்து நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி கலாநிதி முகமது யூசுப் மூசா அவர்களுடைய இன்னொரு நூலுக்கு பெரும் ஆய்வு ஒன்று இருக்கிறது, அத்தரிகாத் வல் பவாரிஸ் ஃபில் இஸ்லாம் மத்ஹலின் ஃபில் மீராஸ் இந்தல் அரபி வல் யஹூதி வர் ரூமான். அரபிகளுக்கு மத்தியிலும், யூதர்களுக்கு மத்தியிலும், இந்த ரோமர்களுக்கு மத்தியிலும் எப்படி இந்த வாரிசு சொத்துக்கள் குறிப்பாக பகிர்ந்தளிக்கப்பட்டு வந்தன வரலாற்றிலே என்பது சம்பந்தமாக மிக விரிவாக ஆராயப்பட்டது. அது எல்லாவற்றையும் ஆராய்ந்து இந்த வாரிசுரிமை சொத்து என்றது எல்லா மதங்கள்லையும், யூத மதம், கிறிஸ்தவ மதங்களுக்கு வெளியில் அவங்களோட சமூக கஸ்டம்ஸ், பழக்க வழக்கங்கள், சமூக ஒழுங்குகள் எல்லாவற்றையும் பார்த்து அந்த பின்னணியில் இருந்து தான் இந்த சூரத்து நிசாவுடைய அல்லாஹு தஆலா இஸ்லாமிய சட்டம், இஸ்லாம் எப்படி அதனை சொல்கிறது என்று ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது தான் கொஞ்சம் ஓரளவு எந்த சட்டம் நியாயமாக இருக்கிறது, எது மிக பொருத்தமாக இருக்கிறது, எந்த சட்டம் எல்லா வாரிசுகளையும் உள்வாங்கி இருக்கிறது, வாரிசுகளை எப்படியெல்லாம் அவர்கள் அந்த சட்டங்கள் வேறுபடுத்தி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு உண்மையிலே இந்த சட்டங்கள் பற்றிய ஒரு மொத்தமான பார்வை அவசியப்படுகிறது. எல்லாவற்றையும் விளங்கப்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் இதுவல்ல. என்றாலும் அந்த ஆய்வுகளில் இருந்து ஒரு விஷயத்தை மாத்திரம் விளங்கப்படுத்திவிட்டு
இந்த ஆயத்தை எங்களுக்கு புரிந்து கொள்ளலாம். அந்த வகையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுதோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பாக அவர்கள் வாழ்ந்த இந்த மக்கா தேசத்தில் அல்லது அரபு தீபகற்பத்தில் இருந்த வளமைகளை பற்றி பார்க்கின்ற பொழுதோ பொதுவாக ஆண் வாரிசுகளுக்கு மாத்திரம்தான் சொத்து இருந்துச்சு. ஒரு மூத்தாகி போனால் அவருடைய ஆண் வாரிசுகளுக்கு மாத்திரம்தான் சொத்து. பெண்களுக்கு எந்த சொத்துரிமையும் இல்லை. அது ஒய்ஃபுக்கும் எதுவும் இல்லை. மூத்தாகி போனால் அவரோட ஒய்ஃபுக்கு எந்த சொத்தும் கிடையாது. ஒரு மஃபாத்தாகி போனால் அவரோட உம்மாவுக்கு எந்த சொத்தும் கிடையாது. ஒரு வஃபாத்தாகி போனால் அவரோட மகளுக்கும் எந்த சொத்தும் இல்லாது இல்லை. இதுதான் அடிப்படை. ஆனால் சில நேரங்களில் விதிவிலக்காக ஒரு சில சந்தர்ப்பங்களில் சில குடும்பங்களில் பெண்களுக்கு சொத்துக்கள் ஓரளவு கொடுக்கப்பட்ட வரலாற்று பதிவுகளும் உண்டு. ஆனால் அடிப்படையில் பெண்களுக்கு சொத்து உரிமையே கிடையாது. சொத்துக்களை பெண்கள் அவர்களது பேரில் வைத்துக்கொள்ளவே முடியாது. குறிப்பாக வாரிசு சொத்துக்கள் அவர்களுக்கு போக மாட்டாது என்பது அரபு சமூகத்தின் அடிப்படை. இப்படியான சமூகத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறார்கள். பெண்களுக்கு சொத்து உரிமை முழுக்க மறுக்கப்பட்ட ஒரு சமூகத்தில். அதுக்கு மிக தெளிவான உதாரணம் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வந்து மக்காவில் பிரச்சாரம் எல்லாம் செஞ்சு 13 வருஷம் வாழ்ந்து அதுவரைக்கும் குர்ஆனிய வசனங்கள் பலது இறங்கி சூறாக்களும் பலது இறங்கி அதை பிரச்சாரம் எல்லாம் செஞ்சு திரும்ப மக்காவிலிருந்து மதீனாக்கு ஹிஜ்ரத்து சென்று அங்கும் இஸ்லாத்துடைய பல சட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குற நேரமெல்லாம் விளங்கப்படுத்தி சமூக சட்டப்போடு உருவாகி கொண்டு வருகிற நேரத்தில் கூட சொத்தோடு சம்மந்தப்பட்ட குறிப்பாக திடீரென்று ஒரு வஃபாத்தாகி போகிற நேரத்தில் சொத்துக்களை விட்டு செல்கின்ற நேரத்தில் அவருடைய சொத்துக்களை இப்படி பகிர்வது சம்பந்தமாக அவ்வப்போதும் சில இஷ்யூஸுகள் சஹாபாக்களுக்கு மத்தியிலும் வந்துச்சு. அந்த அரபு ட்ரெண்ட்ஸ், அரபிகளுக்கு மத்தியில் இருந்த அந்த கலாச்சாரத்தை தாக்கம்தான் இந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலும் இருந்துச்சு. அதில் உதாரணமாக பாருங்கள், இந்த ஆயத்தை விளங்கப்படுத்துகிற நேரம் இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹ் அல் ஜாமி லி அஹ்காமில் குர்ஆன் புத்தகத்தில், இமாம் தபரி அவர் தப்சீர் தபரியில், இமாம் இப்னு கசீர் அவருடைய தப்சீர் இப்னு கசீர் போன்ற இந்த நூல்கள் எல்லாத்திலையும் போல இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டது. கொஞ்சம் ஓரளவு வித்தியாசமான வார்த்தைகளா. ஔஸ் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்களின் மரணத்தை தொடர்ந்து ஒரு பெரிய ஒரு சொத்து பிரச்சனை அந்த குடும்பத்தில் வந்துச்சு. ஔஸ் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத்தாகிற நேரத்தில் அவருக்கு 2 ஒரு ரிவாயத்தின்படி 3 பொம்பளை பிள்ளைகள் இருந்ததாகவும் அதே மாதிரி ஒய்ஃபும் இருந்திருக்கிறார். இந்த நேரத்தில் அவருடைய சகோதரர் ஔஸ் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சகோதரர் வஃபாத், அந்த ஔஸ் என்ற அந்த சஹாபி வஃபாத்தாகின உடனே எல்லா சொத்துக்களையும் அவர் எடுத்துக்கொண்டார். அங்கிருந்த அவருடைய 2-3 பொம்பளை பிள்ளைக்கு எந்த சொத்தும் கிடைக்கவும் இல்லை, அவருடைய ஒய்ஃபுக்கு எந்த சொத்து கிடைக்கவும் இல்லை, எல்லாமே அவர் எடுத்துக்கொண்டார். இது எப்படி வந்தென்றால் அதுதான் இந்த அரபிகள்கிட்ட இருந்த ட்ரெண்ட், இஸ்லாம் உருவாக்கினது அல்ல. அதுவரைக்கும் சொத்து சம்பந்தமான தெளிவான சட்டங்கள் எதனையும் குர்ஆன் சொல்லி இருக்கவும் இல்லை. குர்ஆனுடைய சட்டங்கள் எங்களுக்கு தெரியும், கட்டமாக படிமுறை ஒழுங்கிலே கால ஓட்டத்துக்கு ஏற்ப தேவைகளுக்கு ஏற்ப எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே தான் குர்ஆனிய சட்டங்கள் 23 வருஷமாக இறங்கி கொண்டே இருந்துச்சு. ஆனால் இப்போது இந்த மாதிரியான 2-3 முஸ்லீம் சமூகத்துக்குள்ளால் சஹாபாக்களுக்கு மத்தியில் வாரிசுரிமை சம்பந்தமான சட்ட பிரச்சனைகள் வாழ்கிற நேரத்தில் தெளிவான வார்த்தை பிரயோகங்கள் சட்டங்கள் குர்ஆனிய வசனங்கள் எதுவும் இருக்கவில்லை. எனவே அந்த பின்னணியில் தான் ஒரு குறிப்பிட்ட சகோதரருடைய சொத்தை அவர் முழுமையாக எடுத்துக்கொண்டார். அவருடைய பிள்ளைகளுக்கோ ஒய்ஃபுக்கோ இருக்கவில்லை. காரணம் அரபு சமூகத்தில் இருந்த ட்ரெண்ட், அதுதான் கஸ்டம்ஸ். அந்த அடிப்படையில் எடுத்துக்கொண்டார். யாரும் அதனை பிள்ளையாகவும் பார்க்க மாட்டார்கள். ஆனால் பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஏன்னா அந்த காலத்தில் பிள்ளையாக பார்க்கப்படவில்லை, அந்த காலத்தில் டொமினண்டான கருத்தாக இருந்துச்சு. இது மாதிரி இன்னும் சில சஹாபாக்கள் வஃபாத்தாகின நேரமும் நடந்ததாக சில நிகழ்வுகளை நாங்கள் ஹதீஸ் கிரந்தங்களிலே பார்க்க. இப்படி ஒரு 2-3-4 நிகழ்வுகள் நடந்திருக்குது. அந்த தெளிவான தீர்வுகள் எதுவும் இருக்கவில்லை. அதே நேரம் பெண்களுக்கு சொத்துரிமை இல்லை என்பது போல அந்த சமூகத்திலே சின்ன பிள்ளைகளுக்கு சொத்துரிமை இல்லை. அது அவங்களுக்கு பருவம் அடையாத சின்ன பிள்ளைகளாக இருக்கிற ஆம்பளையாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு கூட சொத்துரிமை இருக்கவில்லை. பெண் வாரிசுகளுக்கும் இல்லை, சின்ன பிள்ளைகளுக்கும் இல்லை. இப்படி ஒரு வகையான ஒழுங்கிலே தான் சொத்து பிரச்சனை இருந்திருக்கிறது. இது அரபு சமூகத்திலிருந்து ஒழுங்கும். இப்போது இந்த பின்னணியிலே நீங்கள் பாருங்கள், நாங்கள் படித்து கொண்டிருக்கிற வசனத்தில் லிர்ரிஜாலி நசீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல்ல கரபோல், பெற்றோரோ உறவினர்களோ விட்டு செல்கின்ற சொத்துக்களில் ஆண்களுக்கும் பங்கு இருக்கிறது.
அதே போன்று அவர்கள் விட்டு சொல்கின்ற சொத்திலே பெண்களுக்கும் பங்கு இருக்கிறதுன்னு சொல்லி அல்லாஹு தாலா ஆண் பெண் 2 வகையான வாரிசுகளுக்கும் பங்கு இருக்கிறது உறுதிப்படுத்தி சொன்னார். எனவே அரபு சமூகத்தில் இருந்த அந்த பிழையான ஒழுங்கை கடுமையாக விமர்சித்து ஆல்டர்னேட்டிவாக ஒரு பிரதியீடாக இஸ்லாம் ஒரு சொத்துரிமைக்கான அழகான புதிய ஒரு சிஸ்டத்தை அமல்படுத்துகிறார். கிறிஸ்துக்கு பின் 7ஆம் நூற்றாண்டில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து குர்ஆனிய வசனங்கள் இறங்குகிற நேரத்திலே அந்த இன்ஹெரிட்டன்ஸ் லோன் சொல்கின்ற அல்ல சக்சஷன் லோன் சொல்லப்படுகின்ற இந்த சொத்தை எப்படி பிரிக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக ஒரு புதிய அரபு சமூகத்துக்கு அறிமுகம் இல்லாத எல்லோரும் புதிய ஒரு விஷயமா பார்த்து ஒரு சட்டத்தை அறிமுகப்படுத்தினார்கள். கண்டிப்பாக பெண்களுக்கும் பங்கு கொடுக்க வேண்டும், ஆண்களுக்கும் கொடுப்பது போன்று என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். இதுதான் இந்த ஆயத்திறங்கிய பின்னணி. அப்பொழுது சஹாபாக்களுக்கே புதிய விஷயமா தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த காலத்தில் அப்படி ஒரு சட்ட தெளிவு இருக்கவில்லை. இதே ஒரு புதிய ஒரு பேசு பொருளாக மதீனாவிலே மாறி இந்த ஆயத்திறங்கினது மதீனாவில். இந்த ஆயத்திறங்கும் போது ஒரு 15-16 வருஷம் இஸ்லாம் உலகத்துக்கு அறிமுகமாகுது. அதுக்கு பிறகு தான் இந்த ஆயத்திறங்குது. அப்படி பார்க்கின்ற பொழுது அதுக்கு பிறகு தான் ஒரு டாக் ஆஃப் த டவுனாக மதீனாவில் பேசு பொருளாக மாறி கட்டம் கட்டமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிந்தனைகள் பரவ ஆரம்பிக்குது. இது இப்படி இருக்க மதீனாவிலே உங்களுக்கு தெரியும் யூதர்களும் வாழ்ந்தார்கள். யஹூதன்னு சொல்கிறேன், யூதர்களும் இருந்தார்கள், அங்கே மறுபக்கம் கிறிஸ்தவர்களும் இருந்தார்கள். அவங்களோட தௌராத்து இஞ்சிலும் ஒரு சட்டத்தை சொன்னாலும் கூட நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து வேறு வகையான வழிமுறைகளை அடிப்படையாக கொண்டு சொத்துரிமையிலே கையாண்டு வந்தார்கள். யூதர்கள்ட்ட இந்த சொத்துக்கள் எப்படி பிரிக்கணும் என்பது சம்பந்தமான அவங்கள்ட்ட சில 3 அடிப்படை இருந்துச்சு, 3 வகையான அடிப்படைகள். அந்த 3 அடிப்படைகளும் இருந்தால் சொத்துக்களை பிரித்தாங்க. வரலாற்று நூல்களில் பார்க்க ஒன்று இரத்த உறவு. இரத்த உறவாக இருந்தால் அவருக்கு சொத்துரிமை போகும். அங்கே ஆண் பெண் என்ற வேறுபாடு இல்லை, இரத்த உறவை கவனத்துக்கு கொண்டு சொத்துக்களை பிரிக்கிறவங்களும் கொண்டு யூதர்கள்ட்ட இருக்குது. 2வது இன்னொன்று இருக்கு, தத்தெடுத்து வளர்க்குறவங்களும் கொண்டு. உங்களுக்கு தெரியும், தத்தெடுத்து வளர்க்குறவாங்களே, இந்த பிள்ளைகள் இல்லாத பொழுது பிறகு பிள்ளைகளை தமது பிள்ளைகள் என்று பேரை போட்டுக்கொண்டு வளர்க்குற அந்த எடப்ஷன் சொல்லு எடப்டிவ் என்று சொல்கிற இந்த தத்தெடுத்து வளர்க்குற பிள்ளை அவங்களுக்கும் சொத்துல பங்குண்டுன்னு சொன்னாங்க. அது அந்த யூத சமூகத்தில் இருந்த ஒரு சமூக ஒழுங்கு. அது தௌராத்தில் இஞ்சிலின்னு சொல்கிறதில்ல, அந்த சமூகத்தில் இருந்துச்சு. அப்போ 2வது சட்டம் உண்மையாக தங்களது இரத்த உறவுக்கும் கொடுப்பார்கள், தத்தெடுத்து வளர்க்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் கொடுப்பார்கள். 3வது யூதர்களில் சொத்து பெறுறதுக்கு இன்னொரு தகுதி என்னென்றால், நிறைய பார்த்தா அந்த காலத்தில் சண்டைகளும் பிரச்சனைகளும் யூதர்கள் எப்போதும் மோதிக்கொண்டு தான் வந்திருக்கிறார்கள். அந்த யுத்தங்களில் யார் யார் சப்போர்ட் பண்ணுறோ வேறு கோத்திரத்தவர்கள் சப்போர்ட் பண்ணால் அவர்களுக்கும் சொத்து உரிமை கொடுப்பார்கள். சில நேரங்களில் பெரிய யுத்தங்களை நடத்தி கொண்டு போகிற நேரங்களில் அதுக்காக சப்போர்ட் பண்ணக்கூடியவர் இருப்பாங்க. மக்கால மதீனாவில் இருந்து இருக்கிறார்கள். அப்படியான ஆட்களுக்கு சொத்துலேருந்து பங்கு கொடுப்பாங்க. இது இன்னொரு ட்ரெடிஷன் அவங்களுக்கு. எனவே இரத்த உறவு, தத்தெடுத்து வளர்க்குற உறவு, யுத்தங்களில் உதவி செய்கிற என்ற இப்படியான 3 வகையான ஆட்களை பேஸ் பண்ணித்தான் சொத்துக்களை. இது ஒரு யூத சமூகத்தில் அன்று இருந்து ஒழுங்கு. இப்படி கிறிஸ்தவ சமூகத்தில் இன்னொரு ஒழுங்கு, இந்த ரோம சமூகத்தில் வேறொரு ஒழுங்கு. இப்படி இருக்கிற கட்டத்தில் தான் உலகத்துக்கு இஸ்லாம் வார நேரம் ஒரு டிஃபரெண்டான சொத்து உரிமைக்கான தனியான சிஸ்டம் உண்டு. கருத்து வேறுபாடுகள் எதுவும் இன்றி மிக தெளிவாக அல்லாஹ் தஆலா சூரத்து நிசாவுடைய 7வது வசனத்திலிருந்து சொல்ல தொடங்குகிறோம். இப்போ நாங்கள் 7வது ஆயத்தை எடுத்துக்கிறோம். இதை அல்லாஹ் தஆலா இங்கே விரிவாக சொல்வதை நாங்கள் பார்க்குறோம். இப்படியான பின்னணியில் பார்க்கின்ற பொழுது இஸ்லாமிய சட்டம் இதில் எல்லாத்திலிருந்தும் வேறுபடுகிறது. அரபு சமூகத்தில் இந்த நடைமுறையிலிருந்து, யூத சமூகத்தில் இந்த நடைமுறைகளிலிருந்து இஸ்லாமிய சட்டம் சொத்துரிமை விஷயத்தில் வித்தியாசப்படுவதை நாங்கள் பார்க்குறோம். அந்த வகையில் அன்புக்குரிய சகோதரிகளே பாருங்கள், இந்த ஆயத்தை கொஞ்சம் விரிவாக நாங்கள் பார்த்தால், இந்த ஆயத்தில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற 7வது வசனத்தில் ரிஜால் நசீபு மிம்மா தரக்கல் வாலிதான் வல் அக்ரபூன வலின் நிசாய் நசீபு மிம்மா தரக்கல் வாலிதான் வல் அக்ரபூன். இந்த ஆயத்தில் இந்த பல விஷயங்கள் நாங்கள் புரிய வேண்டியது. ஒன்று, மரணித்த உடனே சொத்துரிமை வாரிசுகளுக்கு மாறும். இது முதலாவது நாங்கள் புரிய வேண்டிய முக்கியமான அம்சம். ஒருவர் வஃபாத்தாயினால் மூத்தாகின உடனே அவட சொத்து அவ்வளோ ஏற்கனவே சொன்ன மாதிரி குறைவாக இருந்தாலும் கூடுதலாக இருந்தாலும் உடனடியாக அவட வாரிசுகளுக்கு மாறும், டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். அதுதான் குர்ஆன் சொல்கின்ற அடிப்படையான அம்சம். யாருக்குமாலும் உரிமை கொண்டாட முடியாது. மூத்தாயினோட சொத்துன்னு சொல்லி வச்சு ஒரு நாளும் பிரிக்காமிக்கவும் இல்லாது, அல்லது இருந்து கொண்டு வாரிசுகளை விட்டு போட்டு வேறு யாருக்காலும் பிரிக்கவும் இல்லாது, காலம் தாமத்தவும் இல்லாது. எனவே அது கண்டிப்பாக வஃபாத்தாகின உடனே வஃபாத்துக்குரிய கடமைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டால் உடனடியாக யாருடைய விருப்பு வெறுப்புகளும் இன்றி வாரிசுகளுக்கு உடனடியாக டிரான்ஸ்ஃபர் ஆகும். இது குர்ஆன் சொல்கின்ற அடிப்படையான விஷயம்.
அதான் மிம்மா தரக்கல் வாலிதான்னு சொல்கிறோம். பெற்றோர் விட்டு சென்ற உடனே வாரிசுகளுக்கு போயிடும். இதனை இஸ்லாமிய சட்டத்தில் சொல்லுவார்கள் மில்கியா இஜிபாரியா. இந்த ஆய்வு செய்கின்ற அறிஞர்கள், இமாம்கள், சட்டத்துறை அறிஞர்கள் குறிப்பாக அவங்க என்ன சொல்கிறேன்டா, இந்த இஸ்லாத்தில் சொத்துரிமை என்பது 2 வகைப்படும். ஒன்று மில்கியா அல் இக்தியாரியா, தெரிவு சுதந்திரத்தோடு சம்பந்தப்பட்டு. நாங்கள் விரும்பினா கொடுக்கலாம், விரும்பினா எடுக்கலாம். கிஃப்டை பொறுத்து வரல, நாங்கள் விரும்பினா கொடுக்கலாம். சதக்காவை பொறுத்த வரல, நாங்கள் விரும்பினா கொடுக்கலாம். அது தெரிவு சுதந்திரத்தோடு சம்மந்தப்பட்ட விஷயம். அது ஆக்களை விருப்போட சம்மந்தப்பட்டு. இன்னொன்றைக்கு மில்கியா இஜிபாரியா. இஜிபாரி என்றால் கண்டிப்பாக அந்த சொத்துரிமை, கண்டிப்பான சொத்துரிமைன்னு சொல்வார்கள். கண்டிப்பான சொத்துரிமை என்றால் உதாரணம் வாரிசுரிமை. வாரிசுரிமை என்றால் ஒரு ஆள் வஃபாத்தாயினால் அந்த சொத்துக்கு உண்மையான வாரிசுகள் அடையாளம் காணப்பட்டால் அந்த வாரிசுகளுக்கு அந்த சொத்து கட்டாயம், இஜிபாரி, நிர்பந்தமாக கொடுத்தே ஆகணும். அது ஆணாம் இருக்கலாம், பெண்ணாம் இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவரோட வாரிசு என்று உறுதிப்படுத்தப்பட்டால் அது கொடுத்தே ஆகும். அது எந்த விதமான சாய்ஸும் யாருக்கும் கிடையாது. அது சின்ன இடமாக இருந்தாலும் பெரிய இடமாக இருந்தாலும். இது நாங்கள் இந்த ஆயத்தில் படிக்கிற முதலாவது விஷயம். எனக்கு கண்டிப்பான சொத்துரிமை இது இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கிறது. எனவே சொத்துக்களை காலதாமதப்படுத்தாமல் அல்லது சம்பந்தப்படாதவர்களுக்கு கொடுக்காமல் அல்ல ஏதோ ஒரு காரணத்தால் அதை வச்சு காலத்தை ஓட்டுவது, இதெல்லாம் ஒரு பெரும் குற்றமாக கொள்ளப்படும். கண்டிப்பாக சொத்துரிமை உடனடியாக ஏதோ இந்த குர்ஆன் சொல்லுகின்ற ஒழுங்கிலே பரிமாற்றப்பட வேண்டும் என்று முதலாவது விஷயம். அடுத்தது, அல் குர்ஆன் கையாண்டுள்ள லிர்ரிஜாலி, லிர்ரிஜாண்டா அந்த லாம், லிர்ரிஜாலி என்ற சுப்பிரயோகத்தில் லாம் என்ற சுப்பிரயோகம் கையாளப்பட்டது. இந்த லாம் வந்து மில்கியாவை குறிக்கும். மில்கியான்னு சொன்னால் உரிமையை குறிக்கும். இப்போ யாண்ட உரிமை? இப்போ மூத்தாய் போன வேண்டிய இல்லை. இப்போ சொத்து, இப்போ வாரிசுகளது உரிமை, அது அவனோட முழு ரைட்ஸ். இப்போ இதில் யாருக்கும் எந்த உரிமையும் பேசலாது. அந்த எந்த வகையான வாரிசாக இருந்தாலும், வயிற்றிலே இருக்கிற குழந்தையாக இருந்தாலும் அதுவும் வாரிசாக கொள்ளப்பட்டு அது உரிமையாக மாறும். அது சிசுவாக இருந்தாலும், ஹஸ்பண்ட் வஃபாத்தாகி போகிறார், அவருக்கு கூட ஒரு குழந்தை கிடைத்திருக்கிறது, அந்த குழந்தை இப்போது சிசு என்ற நிலையில் இருக்கிறது. அப்படி இருந்தாலும் அந்த சிசுவுக்கும் கண்டிப்பாக ரைட் இருக்கிறது. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இரட்டை குழந்தைகளாக இருந்தாலும் கண்டிப்பாக அவ்வளவு பேருக்கும் வெற்றி. இந்த லாம் அந்த ஆணாக இருந்தாலும் பெண் நல்லில் ரிஜாரி அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா இந்த சொத்த உரிமையை வாரிசுகளுக்கு கொடுத்திருப்பதனை நாங்கள் பார்க்கலாம். மரணித்த உடனே வாரிசு சொத்தோடு தொடர்பான 3 முக்கியமான கடமைகள் இருக்குது. ஒரு ஆள் வஃபாத்தாயின் உடனே, அதுதான் கட்டாயம் முஸ்லீம் சமூகம் புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். என்ன, ஒரு வஃபாத்தாயினா அவருக்கு என்ன செய்கிறது? வஃபாத்தாயினா இஸ்லாமிய சட்ட ஒழுங்கின்படி பார்த்தால் அதுக்குரிய சில கடமைகள் இருக்குது. பேசிக்கலி சில கடமைகள் இருக்குது. அது அவருடைய வாரிசு சொத்திலிருந்து நிறைவேற்ற வேண்டி வந்தால், அது மூத்தாயினவருடைய சொத்திலிருந்து நிறைவேற்ற வேண்டி வந்தால் அதை செஞ்சுதான் ஆகணும். உதாரணமாக ஜனாசாவோட தொடர்பான சில செலவினங்கள் இருக்கலாம், ஹாஸ்பிட்டல் சார்ஜஸ் இருக்கலாம், அடக்கத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கலாம். அது யார் முன்வராத போது வஃபாத்தாயினோட வசதிகள் இருந்திருந்தால் அவருடைய காசிலிருந்து செல்வத்திலிருந்து செலவழிக்க வேண்டும். 2வது, ஏதாவது கடன் இருந்தால் அந்த கடனை கண்டிப்பாக கொடுக்கும். அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய கடன் ஒன்று இன்றைக்கு 2 வகையான கடன் கிடைக்குது. சில நேரங்கள் அவர் ஜக்காத்து கொடுக்காமல் இருந்திருந்தால் ஜக்காத்தை கொடுத்தாக வேண்டி வரும். கஃபாராக்கள் கொடுக்க வேண்டியிருந்தால் கஃபாரா கொடுத்தாக வேண்டி வரும். அல்லது இன்னும் யாருக்காலும் கடன் கொடுக்க வேண்டி வந்திருந்தால், மனிதர்களிடம் கடன் பெற்றிருந்தால் அல்லது பிஸ்னஸில் ஏதாவது டீலிங்கில் கடன்கள் இருந்தால், அவர்கிட்ட காசு இருந்தால் கண்டிப்பாக சொத்துக்களை பிரிக்க முன்னால் அந்த கடனை கொடுக்கணும். வாரிசுகளை போய் துரும்ப கொண்டாடாமல், இந்த வாரிசுகள் பிரிக்காமல் கண்டுகொள்ளாமல் எல்லாம் போய் தடுத்துக்கொள்ளாமல் கண்டிப்பாக ஒரு வஃபாத்தாகின உடனே அவட சொத்துக்கு செய்ய வேண்டிய முக்கியமான கடமைகள் உண்டு. அந்த குறிப்பிட்ட மையத் ஏதாவது கடன்கள் யாருக்காவது கொடுக்கறதுக்கு இருந்தால், உறுதிப்படுத்தப்படுமாக இருந்தால், இவருடைய சொத்திலிருந்து கொடுக்கக்கூடிய இந்த அளவுக்கு கெப்பாசிட்டியும் இருந்தால் அதை முதலாவது நிறைவேற்ற வேண்டும். மிஞ்சினாத்தான் வாரிசுகளுக்கு சொந்தமாகும். எனவே அந்த கடன்கள் ஒன்றும் பார்க்காமல் சொத்துக்களை ஒரு நாள் வாரிசு எடுக்க முடியாது. 2வது விஷயம். 3வது, இன்னொன்றைக்கு சில நேரம் டெஸ்டஸின் வசியத்துகளாக அவர் வஃபாத்தாக முன்னால் வாரிசுகளுக்கு வெளியில், வாரிசுகளுக்கு வசியம் செய்ய முடியாது. வாரிசுகளுக்கு வெளியில் ஒரு நிறுவனத்துக்கு, ஒரு அமைப்புக்கு, ஒரு இடத்துக்கு, ஸ்கூலுக்கு ஏதோ ஒரு வகையில் தான் வஃபாத்தாகின பிறகு தன்னை சொத்தில் ஒரு போர்ஷனை அவர் வசியத்தாக சொல்லிட்டு போயிருந்தால் அது கண்டிப்பாக கொடுப்பட வேண்டும். அது 3இல் 1க்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். வாரிசுகளுக்கு அல்ல, வாரிசுகளுக்கு வெளியில். இந்த வாரிசுகளுக்குரிய சட்ட ஒழுங்கு குர்ஆனில் தெளிவாக வந்திருக்கின்ற போது வாரிசுகளுக்கு வசியம் செய்வதில்லை, லாஸ்ட் வீட் எழுதுறதில்ல. கண்டிப்பாக வாரிசுகளுக்கு வெளியில் இருந்தால் அதையும் கொடுக்க வேண்டும். இப்படியா ஜனாசாவோட தொடர்பான செலவினங்கள்,
ரெண்டாவது கடன்கள், வசியத், இதெல்லாம் அடைஞ்சா பிறகு மிஞ்சினது தான் இப்போ வாரிசுகளுக்குரிய சொத்தாமா. வஃபாத்தாயினோடனே இப்போது கிடைக்கிறது மட்டும்தான் வாரிசுகளுக்குரிய சொத்தாக மாறும். இதைத்தான் உடனடியாக வாரிசுகளுக்கு மத்தியில் பிரிக்கும். இதை விட்டு போட்டு நாங்கள் வஃபாத்தாயின அப்புறம் எது செஞ்சும் அர்த்தம் இல்லாமல் ஏன்னா ஒரு வஃபாத்தாயினும் கண்டிப்பாக அவர் அடக்கம் செய்ய வேண்டும், ஜனாசாவுக்கு உரிய கடமைகள் இருக்கின்றன. அதெல்லாம் முடிஞ்ச உடனே அந்த ஒரு சமூகத்தை பொறுத்தவரையில் கண்டிப்பாக அவருடைய சொத்துக்களை கல்குலேட் பண்ண வேண்டும். அவருக்கு வர வேண்டியவைகள் இருக்கும், அவர்கிட்ட கொடுக்கப்பட வேண்டியவை இருக்கும், அவருடைய வாரிசுகள் இப்போ சில நேரம் சின்ன பிள்ளைகளாக இருக்கலாம், சில நேரங்களில் இப்போ அதெல்லாம் சரியாக பார்க்கப்பட வேண்டும், முறையாக அதை பங்கீடு செய்ய வேண்டும். இஸ்லாம் சொல்லுகின்ற ஒழுங்கு இதுதான் இஸ்லாம் வாரிசுரிமை சம்பந்தமாக சொல்லுகின்ற அடிப்படையான விஷயம். எந்த விதமான சர்ச்சையும் இல்லாமல், எந்த பிரச்சனையும் இல்லாமல் தீரும். சொத்துக்கள் எல்லாத்தையும் அப்படியே விட்டு சென்று விட்டாரே, எனவே எதனால் பிரச்சனைகள் வரும் என்று சொன்னால் அது இஸ்லாம் சொல்லுகின்ற வாரிசுரிமை சட்டம் சம்பந்தமாக எந்த தெளிவும் இல்லாததான் அப்படி பேசுவார். என்ற தெளிவு மிக தெளிவாக சூரத்து நிசால 11ஆம் வசனத்தில், 12ஆம் வசனத்தில், 126 வசனங்களில் அல்லாஹு தஆலா மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் ஒரு வஃபாத்தாயினார் அவரோட ஒய்ஃபுக்கு, அவரோட உம்மாக்கு, அவரோட வாப்பாக்கு, ஆம்பளை பிள்ளைக்கு, பொம்பளை பிள்ளைக்கு, சகோதர சகோதரிக்கு, ஒன்று விட்ட சகோதரிக்கு என்று இந்த ஒழுங்கில் எப்படியான போஷனை கொடுக்க வேண்டும் என்று துல்லியமாகவும் தெளிவாகவும் சொல்லிவிட்டார். எனவே ஒரு வஃபாத்தாகி விட்டால் தடமாற வேண்டிய எந்த விதமான அவசியமும் இல்லை. யாரும் தடமாற வேண்டிய அவசியம் இல்லை. தடமாறண்டா பொருத்தம் குர்ஆன் ஓட்டம் இல்லை என்று வரும், இஸ்லாமிய ஷரியத் தமிழ்படுத்த இடையில்லை என்று வரும். போராக்குறைக்கு இந்த நாட்டை பொறுத்தவரையில் முஸ்லீம் இன்டெஸ்டேட் சக்சஷன் லோ ஆர்டினன்ஸ் என்று தனியான சட்டமும் இருக்கிறது. முஸ்லீம் தனியார் சட்டத்திலே இஸ்லாம் சொல்லுகின்ற அடிப்படையில் சொத்துக்களை பிரித்து கொள்றதுக்கான ரைட்ஸும் கோர்ட்ஸால் வழங்கப்பட்டு 200 வருஷத்துக்கு மேற்பட்ட பாரம்பரியமான சட்டம். அந்த அளவுக்கு அந்த சட்ட அங்கீகாரம் முஸ்லீம்களை பொறுத்தவரை இருக்கிறது. தெளிவான விஷயம் குர்ஆனும் இருக்கிறது. அதற்கான சட்ட அங்கீகாரம் இந்த நாட்டு சட்டத்திலும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அதை செய்து கொள்வது மிகவும் வசதியாக அமையும். அடுத்தது இந்த ஆயத்தில் நாங்கள் புரிகின்ற இன்னொரு விஷயம், இரத்த உறவு மற்றும் திருமண உறவுகளுக்கு சொத்து வழங்கப்பட வேண்டும். இரத்த உறவு மற்றும் திருமண உறவுகளுக்கு வாரிசு சொத்து வழங்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லியிருக்கிறார். அதாவது சொத்துக்கள் யாருக்கு இஸ்லாத்தை பொறுத்தவரை சொத்து போகும் என்றால், முழு மொத்தமாக இஸ்லாத்துடைய வாரிசுரிமை சட்டத்தை நாங்கள் படித்து பார்க்கின்ற பொழுது 2 காரணத்தால் சொத்து போகும். ஒன்று பிளட் ரிலேஷன் சொல்கிற இரத்த உறவு, அதாவது கூட இந்த பாப்பா உம்மா சகோதரி சகோதரர் இந்த பிள்ளைகள் என்று வருகின்ற அந்த பேரப்பிள்ளை என்று வருகின்ற இந்த ஒழுங்கு எல்லாருக்கும் ஒரே டைமில் போக மாட்டாது. சில ஒழுங்குகள் இருக்குன்னா நாங்கள் விரிவாக வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் பார்க்கணும். எல்லாருக்கும் ஒரே டைமில் ஒரே ஒழுங்கில் போகாது. ஒருவர் இருந்தால் இன்னொருத்தருக்கு போகாது, குறைய போகும். இந்த ஒழுங்கெல்லாம் இருக்கிறது. அது விரிவாக நாங்கள் வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் பார்க்கக்கூடாது. குர்ஆன் தெளிவாக சொல்லியிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக விளங்கப்படுத்தியிருக்கிறார்கள். என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இந்த இரத்த உறவு என்றது ஒரு காரணம் சொத்து போகிறது. இன்னொன்று திருமணம். கணவனாக இருந்தால் மனைவிக்கு ஒரு சொத்து போகும், மனைவியாக இருந்தால் கணவனுக்கு சொத்து போகும். மனைவியின் சொத்தில் கணவனுக்கும், கணவனின் சொத்து மனைவிக்கும் குறிப்பிட்ட ஒரு போஷனை குர்ஆன் சொல்லியிருக்கிறது. அந்த அடிப்படையில் போகும். எனவே திருமணத்துக்கு கூடாக சொத்து போகும் அல்லது இரத்த உறவு கூடாக சொத்து போகும் அல்லாஹ் தஆலா அங்கே சொல்லியிருக்கிறார். ஆனால் நாங்கள் படிக்கின்ற இந்த ஆயத்தில், சூரத்து நிசா இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா விரிவாக இங்கு சொல்லவில்லை. இந்த ஆயத்து வெறுமனே ஒரு முன்னுரையாகத்தான் அமைந்திருக்கிறது. முன்னுரை, ஏன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொத்து போகும் என்று மாத்திரம்தான் இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான் ஒழிய, அது பின்னால் வருகின்ற ஆயத்தில் தான் எப்படி போகும் என்றதை விரிவாக விளங்கப்படுத்திக்கிறார். இந்த ஒழுங்கின் அடிப்படையில் இரத்த உறவு அல்லது திருமண உறவுக்கு வெளியில் இந்த அடாப்டட் என்று சொல்கின்ற சில பொழுது பிழையான சம்பிரதாயங்கள் சமூகத்தில் இருக்கலாம். அதாவது இந்த யூத சமூகத்திலும் அல்லது அரபு சமூகத்திலும் காணப்பட்டது போன்று இந்த தத்தெழுத்து வளர்க்கிற கலாச்சாரம், அப்படியானவர்களுக்கு சொத்துக்களை பரிமாறுறது என்றது ஏனைய சமூகங்கள் இருந்துச்சு. இந்த நாட்டில் கூட ஜென்ரல் லோவில் கூட இருக்குது. ஆனால் முஸ்லீம் சமூகத்தை பொறுத்தவரையில், குர்ஆனை பொறுத்தவரையில் அப்படியானவர்களுக்கு ரைட் இல்லை. அவங்க பிள்ளைகளாக பார்க்கப்பட மாட்டார்கள். அவர்களுக்கு ரைட்ஸ் போக மாட்டாது. மாற்றமாக உண்மையாக இரத்த உறவு கொண்டவர்களாக அவர்கள் இருந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு போகும். அடுத்தது இந்த ஆயத்தை நாங்கள் பார்க்குறோம், வரையறுக்கப்பட்ட பங்குகள் கண்டிப்பாக அதே ஒழுங்கில் வழங்கப்பட வேண்டும். வரையறுக்கப்பட்ட பங்குகள்
அதே ஒழுங்கில் வழங்கப்பட வேண்டும். நசீபன் மஃபுரூதான்னு நாங்கள் சொன்னோம். நசீபன் மஃபுரூதான்னு குர்ஆன் சொல்கிறது. வரையறுக்கப்பட்ட ஒரு பங்கு, கண்டிப்பான ஒரு பங்கு வழங்கப்பட வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. எனவே தான் ஹனஃபி மதுஹபில் ஒரு இமாம் இருக்கிறார், இமாம் ஜெயிலகின்னு சொல்லி. இமாம் ஜெயிலகி ஒரு பெரிய சட்ட அறிஞர். அவரோட தபீனுல் ஹக்காய்க் என்ற ஒரு 7-8 ஒலியம்ஸுக்கான பெரிய ஒரு ஆய்வு நூல் இருக்கிறது. அதிலே அவர்கள் இந்த இஸ்லாத்துடைய வாரிசுரிமை சட்டம் சம்பந்தமாக பேசிக்கொண்டு வார நேரம், இந்த குறிப்பிட்ட குர்ஆன் வசனங்கள் எல்லாம் விளங்கப்படுத்துகிற நேரம், இந்த வாரிசுரிமை சட்டத்துக்கு இஸ்லாத்திலே சொல்லுகின்ற ஒரு தனியான பேருக்கு இல்முல் ஃபராயித்னு சொல்லுவாங்க. இல்முல் ஃபராயித், ஃபரீதத்துன்னு அதோட பன்மை தான் ஃபராயித். ஃபரீதான கடமை. குர்ஆனும் இந்த சுப்ரயோகத்தை வாரிசுரிமை சம்பந்தப்பட்ட 2-3 இடங்களிலே பயன்படுத்து. ஃபரீதத்தும் மினல்லாஹ், இந்த சொத்துக்கள் எப்படியெல்லாம் பகிரப்பட வேண்டும் என்று விளங்கப்படுத்திக்கொண்டு வார நேரம் அல்லாவிடமிருந்து வருகின்ற கடமை என்று அல்லாஹ் தஆலா அந்த பிரயோகத்தை கையாண்டிருக்கிறான். ஃபரீதாட பண்பு தான் ஃபராயித். அதனால இல்முல் ஃபராயித், ஃபர்துகள் பற்றிய பாடம் என்று ஒரு சயின்ஸ்ன்னு சொல்லி இந்த பாடத்துக்கு ஒரு பேர் இருக்கிறது. இதனை இமாம் ஜெயிலகி ரஹ்மஹுல்லா விளங்கப்படுத்தும் போது சொல்லுவார்கள் என்னென்றால், இந்த ஃபர்து என்று சொல்ற நேரம் என்னென்றால் எவ்வளவு நுணுக்கமானது என்றால், அல்லாஹ் தஆலா சொத்துக்கள் எப்படி பகிரப்பட வேண்டும், பிரிக்கப்பட வேண்டும் என்ற அந்த அதிகாரத்தை அவனுக்கு மிக நெருக்கமான ஒரு மலக்குக்கும் அவன் கொடுக்கவில்லை. அந்த அதிகாரத்தை ஒரு மலக்குக்கும் கொடுக்கவில்லை. இப்படித்தான் சொத்துக்களை பிரிக்க வேண்டும் மலக்குகளுக்கு சொல்லவும் இல்லை. அவனுக்கு மிக நெருக்கமான நபிக்கு கூட அந்த அதிகாரத்தை அல்லாஹ் தஆலா வழங்கவில்லை. நபி கூட, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இப்படித்தான் சொத்துக்கள் பகிரப்பட வேண்டும் என்று எங்கும் சொல்லவில்லை. மாற்றமாக முழு அதிகாரத்தையும் தன் வசம் வைத்து கொண்டான். ஃபர்த் எந்த அளவுக்கு என்றால், குர்ஆனிலே நீங்கள் பார்க்கலாம், மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் விரிவாகவும் கருத்து வேறுபாடுகள் எதுக்கும் இடமில்லாமல் முழுமையாக சொல்லப்பட்ட ஒரு சட்டம் இருக்குமா இருந்தால் அது வாரிசுரிமை சட்டம் மட்டும்தான். அந்த அளவு விரிவாக நீங்கள் குர்ஆனிலே அவ்வளவு துல்லியமாக இந்த ஒரு சட்டத்தை பார்க்க. உதாரணமாக குர்ஆனிலே பாருங்களேன், தொழுகை எடுத்துக்கொண்டால் குர்ஆனிலே யுகீமுன ஸலா அல்லது அகீமுஸ் ஸலா, தொழுங்கள், தொழுகையை சரியாக நிறைவேற்றுங்கள் என்று குர்ஆனிலே பல இடங்களில் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கார். ஆனால் தொழுகின்ற முறையை அல்லாஹ் எங்கும் விரிவாக குர்ஆன் சொல்லவில்லை, குர்ஆனிலே சொல்லவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் தொழுது காட்டியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் தொழுவோம். இப்போ ஜகாத்தை பற்றி சொல்கின்ற பொழுது ஜகாத் சம்பந்தமாக நிறைய குர்ஆன் வசனங்கள் இருக்கின்றன. ஜகாத் விதியாகும் பொருட்கள் சம்பந்தமாகவும் ஜகாத்து கடமை என்று சொல்கின்ற வசன பிரிவுகளும் இருக்கின்றன. ஆனால் துல்லியமாக விரிவாக அல்லாஹ் தஆலா எங்குமே ஜகாத் சம்பந்தமாக விரிவாக குர்ஆனிலே சொல்லவில்லை. நோன்பு சம்பந்தமாகவும் சில சட்டங்கள் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார். ஆனால் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆயாத்துல் மீராசுடைய சட்டங்களை பொறுத்தவரை அல்லாஹ் தஆலா மிக துல்லியமாக 11, 12, 176 வசனங்களில் ஒரு ரஃபாத்தாயினால் அவருக்கு மனைவி இருந்தால் எப்படி, அல்ல மனைவி மூத்தாய் ஹஸ்பண்ட் இருந்தால் எப்படி, பிள்ளைகள் இருந்தால் தாய் தகப்பனுக்கு எப்படி போகும், பிள்ளைகள் இல்லாத பொழுது எப்படி போகும், ஆண் பிள்ளை இருந்தால் எப்படி போகும், பெண் பிள்ளை ஒருவர் மாத்திரம் இருந்தால் எப்படி போகும், ஒன்றுக்கும் மேற்பட்ட பொம்பளை பிள்ளைகள் இருந்தால் எப்படி போஷன்ஸை பிரிக்க வேண்டும், இந்த பிள்ளைகளே இல்லாமல் சகோதர சகோதரி இருந்தால் அப்படியான சந்தர்ப்பம் என்ன செய்வது, ஒன்று விட்ட சகோதரன் சொல்கின்ற அந்த ஒழுங்குக்கு எப்படி பிரிக்க வேண்டும் என்று மிக தெளிவாக 4ல் 1, 3ல் 1, 6ல் 1, 8ல் 1, 3ல் 2 என்ற அந்த பாகங்களை எல்லாம் வரையறுத்து அல்லாஹ் தஆலா சொல்லிக்க நசீபன் மஃப்ரூதா. இந்த அதிகாரத்தை அல்லாஹ் தஆலா யாருக்கும் கொடுக்கல. இப்படி அல்லாஹ் தஆலா பங்குகளை பிரித்ததன் பிறகு நாங்கள் நினைக்கிற மாதிரி ரசூலுக்கு கொடுக்காத, ஒரு மலக்குக்கு கொடுக்காத அதிகாரத்தை மனுஷனுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கல. எனவே வீட்டில் இருக்கிறவர்கள் நீண்ட காலமாக வாழ்ந்தவர்கள் என்ற வகையிலே நினைக்கிறமாய் கண்டின்றமாய் ஊரில் இருக்கிற சமூக சம்பிரதாயங்களுக்கு ஏற்ப, கலாச்சாரங்களுக்கு ஏற்ப, நீண்ட காலமாக செஞ்சு வந்த ஒழுங்குகளுக்கு ஏற்ப சொத்து பிரிக்கிற அதிகாரம் யாருக்குமே கிடையாது. சுத்தமான ஹராமாகவே கொள்ளப்படும். அது அல்லாஹ்வுடைய சட்டத்தில் வைக்கிற பெரிய அதிகார துஷ்பிரயோகமாக கொள்ளப்படும். இமாம் ஜெயிலகி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அதனால் தான் சொல்கிறார்கள், மலக்குக்கோ நபிக்கோ யாருக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்காமல் தன்வசம் வைத்துக்கொண்டு அல்லாஹ் தஆலா அந்தளவு துல்லியமாக நுணுக்கமாக பிரித்து கொடுத்ததின் காரணமாக இதை சரியாக குர்ஆன் சுன்னா சொல்லுகின்ற பிரகாரம் இந்த போர்ஷன்ஸை எங்களால் டிவைட் பண்ண முடியுமா இருந்தால் கண்டிப்பாக அந்த குடும்பத்திலே சொத்தை மையப்படுத்தி எந்த பிரச்சனையும் வரமாட்டது. குர்ஆனுக்கு அதிகாரத்தை விட்டுவிட்டால் வஃபாத்தாகின உடனே, மரணித்த உடனே வாரிசுகள் எல்லாம் எடுத்து சொத்துக்கள் எல்லாம் சரியாக கணிப்பீடு செய்து அதுக்குரிய கடமைகள் எல்லாம் சரியாக நிறைவேற்றிய பிறகு குர்ஆன் சொன்ன பிரகாரம் பிரித்து முடிச்சுட்டா யாருக்கும் ஒன்றும் பேச முடியாது, ஒருத்தருக்கும் கேள்வி கேட்கவும் முடியாது. இருக்கிறேன்டா இருக்கு, இல்லைன்னா இல்லைன்னு வரும், கூடனா கூட, குறையனா குறையன்னு வரும். சொல்லப்பட்ட யாரும் எந்த பிரச்சனையும் போட முடியாத நிலைப்பாடு தான் இருக்கிறது.
இது இதனைத்தான் நாங்கள் சொல்கிறோம் நசீபன் மஃப்ரூதாண்டு. இதை அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக இதுதான் இஸ்லாத்துடைய வாரிசுரிமை சட்டத்தில் நாங்கள் காண்கின்ற ஒரு ஆன்மீக பக்கம் என்று சொல்கிறது. வெறும் ஃபிக்ஹ் மட்டுமல்ல, இந்த சட்டத்தை மட்டுமே சொல்லி ஆட்களை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னது மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா பெரிய ஒரு மோட்டிவேஷனை தருகிறான். நீ கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய சட்டங்களை வசியத்தும் மினல்லான்னு சொல்கிறான், ஃபரீதத்தும் மினல்லான்னு அல்லாஹ் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுகிறான், அல்லாஹ் தஆலா உங்களை மீது கட்டாயப்படுத்துகிறான். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஹுதூதுன்னு சொல்லி வரையறையர்ன்னு சொல்லி காட்டுகிறான். இதை நீங்கள் பின்பற்றுவதில் உங்களுக்கு நிறைய ஹைர்கள் இருப்பதாக சொல்லி காட்டுகிறான். உலகத்திலிருந்தான் மறுமையிலிருந்தான் சொல்லி காட்டுகிறான். ஆண்களுக்கும் உரிமை இருக்கிறது, பெண்களுக்கும் உரிமை இருக்குன்னு சொல்லி காட்டுகிறான். எனவே பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள், பெண்ணுரிமை மறுக்கப்படுகிறது என்று பேசப்படுகின்ற 20ஆம் 21ஆம் நூற்றாண்டிலே கூட சொல்லப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு கருத்து என்னென்றால், இஸ்லாம் தான் உலகத்திலே இந்த வாரிசுரிமை என்ற பேரிலே கிறிஸ்துக்கு பின் 7ஆம் 6ஆம் நூற்றாண்டுகளிலேயே பெண்ணுக்கும் சரிசமனாக ஆணை போன்று பங்கு உண்டு என்பதை ஸ்திரப்படுத்தி உத்தரவாதப்படுத்தி பலமாக உறுதியாக சொன்ன மார்க்கமாம் அந்த மார்க்கம் இருக்கிறது சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அதுதான் உலகத்துக்கு இந்த பெண்களுக்கான மரியாதையும் கொடுத்து சொத்துரிமையை சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்குறோம். அதனை தொடர்ந்து நாங்கள் பார்க்கின்ற இன்னொரு மிக முக்கியமான அம்சம் என்றால், சூரத்து நிசாவிலே 8வது வசனத்துக்கு வந்தால், கொஞ்சம் வேகமாக பார்க்கலாம். 8வது வசனத்துக்கு வந்தால் சொத்துக்களை கண்டிப்பாக சொன்ன பிரகாரம் பிரிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஒரு மேலதிகமாக இன்னொரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். வைதா ஹதர் கிஸ்மத்தை, ஒரு வஃபாத் ஆகிய பிறகு அவருடைய சொத்துக்களை பிரிக்கிற நேரங்களில் பங்கு போட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் குடும்ப உறவினர்கள் சில நேரம் வரலாம். அதாவது வாரிசு அல்லாத குடும்ப உறவினர்களும் வரலாம். அது வாரிசுக்கு வெளியில் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலின்னு சொல்கிறோமே, வாரிசுகளுக்கு ஆப்படாத குடும்ப உறவினர்கள் வரலாம். அந்த இடத்துக்கு பங்கு போட்டு எத்தாம் அனாதைகள் வரலாம், மிஸ்கீன்கள் வரலாம். அப்படியானவர்கள் வந்தால் நீங்கள் அந்த சொத்தை பிரிக்கிற நேரத்தில் அதிலிருந்து பங்கு கொடுங்கன்னு சொல்லலை, நசீபன் சொல்லி பங்கு கொடுங்கன்னு சொல்லலை. அவர்களை நீங்கள் கவனித்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு ஏதாவது கொடுத்து விடுங்கள். ஏழாத பொழுது கொடுக்க ஏழான்னு கண்டால் அவங்களுக்கு பங்குகளை கொடுத்து கொள்ளத்தில் நடைமுறை பிரச்சனைகளை கண்டால் வக்கூல் உலகம் கவுலுன் மஅரூஃப், நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி மனது புண்படுதாத வகையிலே அவர்களை நீங்கள் அனுப்பி வைங்கள் அல்லாஹ் தஆலா சொல்லிக்க. இப்படி அந்த சொத்தை அழகாக சந்தோஷமாக முறையாக பிரித்து கொள்வதற்கான ஒழுங்குகளை அல்லாஹ் தஆலா இங்கே சொல்வதனை நாங்கள் பார்க்குறோம். இவ்வளோ அற்புதமான துல்லியமான வழிகாட்டல்களை அந்த குறிப்பிட்ட வசனம் உள்வாங்கியிருப்பதை நாங்கள் பார்க்குறோம். கடைசியாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எனவே இன்று நாங்கள் படித்த இந்த 7வது வசனம், லில் ரிஜாலி நசீபு மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன் வலின் நிசாயி நசீபு மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன் மிம்மா கல்ல மின்ஹு கசுர நசீபன் மஃப்ரூதா. இந்த ஆயத்திலிருந்து நாங்கள் கடைசியாக டேக் ஹோம் மெசேஜ் என்ன, நாங்கள் எதனையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம். இன்றைய பாடத்தில் நாங்கள் புரிஞ்சு கொள்கின்ற முக்கியமான 4 விஷயங்கள் இருக்கின்றன. முதலாவது, சொத்து விஷயம் மார்க்கம்தான், தொழுகை மட்டுமல்ல மார்க்கம். கிட்டத்தட்ட நாங்கள் கவனமாக தொழுகையில் சுன்னத்துக்களை பேணிக்கொள்ள பார்க்குறோம், ரசூல் எப்படி தொழுகிறார்களோ அப்படி பார்க்குறோம், நோம்பில் மிக கவனமாக இருக்க பார்க்குறோம். ஹஜ்ஜுடைய இஹ்ராம் அணிகிற நேரத்தில் இருக்கிற துல்லியமான விஷயங்கள், அதில் நோன்பு முறிஞ்சிடப்படாது, ஹஜ்ஜு ரிஜெக்ட் ஆகிடப்படாது, தொழுகை முறிஞ்சிடப்படாது, ஷர்த்து ஃபர்துகளை பேணிக்கொள்கிறோம் என்று இபாதத்தாக கருதி அதில் எடுக்கிற அந்த துல்லியமான முயற்சிகள் எதுவும், அதில் இருக்கிற கவனங்கள் எதுவும் பல பொழுது சொத்துக்களில் முஸ்லிம் சமூகம் எடுப்பதில்லை. அது உலக விஷயம், அது குடும்ப விஷயம், அது சொத்து விஷயம். அதுக்கும் மார்க்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, மார்க்கம் சம்பந்தப்பட வேண்டிய அவசியம். அதுக்கு ஒரு இஸ்லாமிய அறிஞரிடத்தில், துறை சார்ந்தவரிடத்தில் ஒரு கன்சல்டன்சி என்று எடுத்துக்கொள்வதும் இல்லை. அது அவங்க நினைக்கிற மாதிரி பிரிச்சுக்கொள்வாங்க என்றால் சுத்தமான பிழையானது. எனவே சொத்து விஷயமும் மார்க்கம் தான். அதுக்கும் தெளிவான வழிகாட்டல்கள், வரையறைகள், லிமிட்டேஷன்ஸ்கள் போடப்பட்டிருக்கின்றன. அது முறையாக மார்க்கம் சொன்ன பிரகாரமே வகுக்கப்பட வேண்டும், பகிரப்பட வேண்டும் என்பது இந்த ஆயத் சொல்கின்ற முதலாவது மெசேஜ். 2வது, வாழ்க்கை நிலையற்றது. சொத்துரிமையை படிக்கும்போதே விளங்குது என்றால் மாறி மாறி வாரிசுகளாக மாறுவார். சொத்துக்களை சம்பாதிக்கிற விட்டுட்டு போகிறேன், எல்லாரும் சம்பாதிக்கிற விட்டுட்டு போகிறேன், பிறகு இன்னொரு ஜென்ரேஷன் மாதிரி அவன் வைக்கிற மாதிரி இப்படி ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் கடத்தப்படும், பகிரப்படும். நாளைக்கு இப்படி பங்கிட்டு பிங்கிட்டு பலருக்கு பிரிஞ்சு போகும், ஏதோ ஒரு வகையில் போகும், விரும்பினோ விரும்பல வச்சுட்டு போத்தான். எனவே யாரும் நிலையாக வந்தவர்கள் அல்ல. எனவே மரண சிந்தனைகள், மறுமை சிந்தனைகள், இறை சிந்தனைகளை சுமந்து கொண்டு மிக கவனமாக உலகத்தில் வாழ வேண்டும். யாரும் நிலையாக வந்ததும் இல்லை, எந்த சொத்தையும் எடுத்துக்கொண்டு செல்வதும் இல்லை, விட்டு சார்ந்தெல்ல வேண்டும் என்ற கருத்தும் இருக்கிறது. அதனை கவனத்து கொண்டுதான்
இந்த விஷயங்கள் மிக வாழ்க்கையை ஒழுங்காக வேண்டும். முறையாக ஹலாலாக சம்பாதித்து ஹலாலாக விட்டுட்டு போனோம் என்றால் அது ஹலாலாக முறையான முறையிலே வாரிசுகளும் அதனை சரியாக பங்கிட்டுக் கொள்வார்கள் என்றால் அதுவே சதக்கா ஜாரியாக மாறி இந்த மனிதன் அதிகம் பிரயோசனம் பெறுகின்றவராக மாறுவதற்கு அல்லாஹ் தஆலா அவருக்கு வாய்ப்பை கொடுப்பார். மூணாவது, வாரிசு சொத்துக்கள் இறை வழிகாட்டலுக்கு ஏற்ப பிரிக்கப்படுவது உத்தரவாதப்படுத்தப்பட வேண்டும். அது மிக முக்கியமானது. அது ஒரு மிக முக்கியமான அம்சம். இந்த சொத்துக்கள் தான் விட்டு சொல்கின்ற சொத்துக்கள் இஸ்லாமிய அடிப்படையில் மாத்திரம்தான் பிரிக்கப்பட வேண்டும் என்பதற்கான வழிகாட்டல்கள், அதை பற்றி அறிவை தேட வேண்டும், அதனை படிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும், அது சார்ந்த துறை கோர்ஸுகளில் கலந்து கொள்ள வேண்டும், அது சம்பந்தமான தெளிவுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். உயிரோடு இருக்கின்ற பொழுது கூட இந்த வாரிசு சொத்துக்களை எப்படி பிரிக்கிற சம்பந்தமாக வருகின்ற விவகாரங்கள் பற்றிய தெளிவுகளை பெற வேண்டும். இப்படி 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 இந்த விஷயத்தில் ஒரு பெரிய ஒரு முயற்சியை எடுக்க வேண்டும். நான்காவது கடைசியும் குடும்ப ஒற்றுமையை தக்க வச்சு கொள்வதற்கு இஸ்லாம் சொல்கின்ற வாரிசு உரிமை சட்டத்தை நாம் அமல்படுத்தினோம் என்றால் சொத்தை பிரிக்கிற நேரம் குடும்பமும் சேர்ந்து பிரிபடாமல் இருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். எனவே கண்டிப்பாக குடும்ப ஒற்றுமை முக்கியமானது. சொத்தை வைத்து முரண்பாடுகள் ஏற்படுத்தி அதனை விவகாரமாக மாற்றி இஸ்லாமிய ஷரியாவுக்கு வெளியில் வாழ்ந்தோம் என்றால் முரண்பாடுகளாக வாழ்க்கையை தொடரும். அதனை தவிர்ப்பதற்கு இஸ்லாத்தை முன்னிறுத்தி ப்ரியாரிட்டியை கொடுத்து முறையாக சொத்துக்கள் பகிரப்படுகின்ற பொழுது கண்டிப்பாக அது அழகான பரக்கத்தான லைஃபாக அமையும். இத்தகைய செய்திகளைத்தான் இந்த ஆயத்தை நமக்கு சொல்கிறது. அல்லாஹ் தஆலா இந்த அடிப்படையில் வாழ்வதற்கு நமக்கு கிருபை செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.